நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இட்ஸ் டிஃப்ரெண்ட் நியூஸ் வியூஸ் அண்ட் மியூசிக் ஷோ ஆன் KZSU ஸ்டான்ஃபர்ட். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். வெரி குட் மார்னிங் டியர் லிசனர்ஸ். அருமை, அற்புதம், ஆனந்தம். வாரந்தோறும் புதன்கிழமைகளில் ஸ்டான்ஃபர்ட் கல்லூரி வளாகத்திலிருந்து வரக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சி. இது உங்களுக்காக, உங்களது கருத்துக்களை கொண்டு உங்களது ஆதரவோடு படைக்கப்பட்டு வருகிறது. கடந்த 10 ஆண்டு காலமாக இதை itsdiff.com நமது வலைதளம், நமது ஃபேஸ்புக் பேஜில் கண்டிப்பாக மறக்காமல் போய் லைக் பண்ணுங்கள். ITSDIFF போயிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்குன்னு அவங்களை இன்வைட் பண்ணி அவங்களையும் நம்ம ஆர்கைவ்ஸ் போடச்சு அந்த தகவல்கள்லாம் போடணும். அதே மாதிரி நம்ம இந்த நிறைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பரிசு கொடுக்குறோம்ல, இனிமேலேருந்து என்ன பண்ண போகிறோம், அந்த பரிசு வின்னர்ஸ் எல்லாம் கூட அதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டாக்டர் அசோக் வந்துட்டார். அவர் வந்த உடனே நம்ம நிகழ்ச்சியை அவரது அவரை வரவேற்றுட்டு நம்ம நிகழ்ச்சியை நடத்த போகிறோம். இப்போது அவர் அப்படியெல்லாம் மைக் டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்காரு இப்போது. ஆமாம். ஸோ அதனால் ஓகே. ஸோ நம்ம நிகழ்ச்சியை தொடங்க போகிறோம். உங்களுக்கு முன்னாடியே நம்ம நிகழ்ச்சியை பற்றி முன்னாடியெல்லாம் சுவாரஸ்யமாக என்ன நிகழ்ச்சியெல்லாம் சொல்ல மாட்டோம். அது ஒரு குத்து வைப்பாக இன்றைய ஸ்பெஷல் நிகழ்ச்சி யார் பண்ண போகிறாங்கிறது சொல்ல மாட்டோம். நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக முன்னாடியே உங்களை தயார்படுத்திட்டு அப்புறம் யாரெல்லாம் பண்ண போகிறாங்கலாம் சொல்லிவிட்டு உங்களது கருத்துக்களெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு நேரம் கம்மி இல்லை எல்லாருக்கும். ஸோ அதனால் அவங்கவுங்க நேரத்தை கொடுத்து முன்னாடியே அவங்க சில அந்த ப்ரோக்ராம் ரிலேட்டடாக கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணுவாங்கன்ற ஒரு நினப்பில் தான் எப்போவுமே இந்த நிகழ்ச்சியோட தலைப்பை முன்னாடியே சொல்கிறது. அதே சமயத்தில் மக்களும் நண்பர்களுக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி ஸ்பெஷல் நிகழ்ச்சி, வாரம் வாரம் வித்தியாசமான ஸ்பெஷல்ன்றது தெரியும். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியோட ஒரு ஸ்பெஷல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு, உங்களுக்கு தான் ஆவினா ரொம்ப பிடிக்குமே, உங்களுக்கு கோஸ்ட்னா ரொம்ப பிடிக்குமே, நீங்கள் பயப்பட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லாரி கணக்கில் மக்களை கூப்பிட்டு மீட்டிங்க்கெலாம் நம்ம அரசியலில் பண்ணுவாங்களே அது மாதிரி சரி எல்லாம் நிறைய கூப்பிட்டுவாங்க அப்படின்னு. இப்போது நம்ம நிறைய மக்கள் இது கேட்டுட்ருக்காங்க ஆன்லைனில். ஸோ கண்டிப்பாக நேரையும் கேட்டுட்ருக்காங்க. அனைவருக்கும் எல்லாத்துக்கும் வணக்கம் அப்படின்னு. சரி, நிகழ்ச்சியை ஆரம்பிப்போமா? இதோ உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கிறது. வணக்கம் நேயர்களே. வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறத பார்த்தா அசோக் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கணும். நிறைய கொடுக்கணும். The views or opinions expressed by the host DG or their guests present on KZSU 90.1 FM Stanford do not necessarily reflect the views or opinions of the Leyland Stanford Junior University or its associates. We thank you for tuning into KZSU 90.1 FM radio broadcast. காலை வணக்கம் நேயர்களே. இது உங்கள் எனக்கு குளிரில் விடக்குதா இல்லை பயம் இல்லை, நான் சொல்லுவேன் அந்த மாதிரி. இஃப் யூ ஆர் வீக் அட் ஹார்ட் அண்ட் இஃப் யூ ஹேவ் எனிதிங், டிஸ்க்ளைமர். ஆமாம், ப்ளீஸ். நிகழ்ச்சி உண்மையிலேயே எப்படி சொல்றது, 13 and above அண்டர் பேரண்டல் கைடன்ஸ். ஆமாம். அப்புறம் ஆல்சோ இதே பலவீனமானவர்கள், தனியாக கேட்பவர்கள், இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை கொடுத்துறோம். ஹாலோவீன் வந்துடுறதுனால எப்பவுமே அந்த டிஸ்க்ளைமர் உண்டு. பிகாஸ் you listen to this show at your own discretion. அதனால எல்லாம் கொஞ்சம் பார்த்து கேளுங்க. ஐ மீன், அதாவது பயப்படாதீங்க, யாராவது வச்சுட்டே கேளுங்க. நான் இருக்கேன். ஒரு தைரியம் தான். உங்களை விட்டு நான் ஓட மாட்டேன். சொல்றீங்க, பாப்போம். ஓகே நேயர்களே, இன்றைய ஸ்பெஷல் 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 உங்களை தூக்கிட்டு போவேன்னு சொல்லும் நிலைமையில நாம் பலசாலியா இல்ல. அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி என்ன மாதிரி உங்களை தூக்கிட்டு போட்டா நாம பிடிக்க முடியுமா? சரி நேயர்களே, இன்றைய ஸ்பெஷல் ஹாலோவீன். பேய் வந்துச்சுன்னா தோற்காந்து அப்படி இவனை பிடிச்சிக்க.
அப்படி எதிரா ஒரு மாரியத்தான் தெரியுது. அக்கா இருட்டா இருக்கு இங்க. அதான் எல்லாம் மக்கள் வந்து யோசிப்பாங்க, ரேடியோ வெளியில அவங்க வெளிச்சமா கேக்குறாங்க, ஆனா நமக்கு இங்க இருட்டா இருக்குல்ல, அதனால லைட்டை போடுங்க கொஞ்சம். லைட். ஆமா, நம்ம வேற இருட்டில் இருந்துட்டு பேசணும்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இன்றைய ஸ்பெஷல் எல்லாருக்குமே வந்து கோஸ்ட், அதாவது ஆவி, பேய், பிசாசு எல்லாமே வச்சுக்கலாம். அதோட ஆவி, பிசாசு, பூதம், பேய், அதை பத்தி சொல்லுங்க. ஏங்க முதல்ல ஃபர்ஸ்ட் கேள்வி நான் கேக்குறேங்க, அதெல்லாம் இருக்கா? இல்ல, இருக்கா இல்லையான்ற நேர்களை அழைச்சு சொல்லட்டும். சரி, நேர்களை அழைச்சு இருக்கா இல்லையா நேர்கள் சொல்லது இருக்கட்டும். சரி, இருக்கு. நல்ல ஜகா வாங்கிட்டீங்க. இருக்கு ஆனா இல்ல, இருக்கு ஆனா இல்ல. ஆமா. ஓகே ஓகே ஓகே. ஸோ மக்களே, கேள்வி ஆவிகள் இருக்கா இல்லையா, அது உங்களுக்கு பற்றி அதை சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆவிகளுடைய அனுபவம் இருக்கா? என்ன இந்த மாதிரிலாம் கேட்குறீங்கன்னு கேட்காதீங்க. சில பேருக்கு இருக்கும், என்ன ஃப்ரெண்டா அது அது இன்னொன்று வந்து என்னென்ன சொல்லுவாங்க, அதாவது இப்போ வந்து ஆவிகளுடைய உலக அனுபவம்னு சில பேர் வந்து அவங்க மீடியம்னு பேர், அந்த மீடியத்தை வச்சுட்டு அவங்க போய் அவங்களோட பேசுவாங்க. இறந்து போன மூதாதையர்கள் சொல்ல, உங்க பாட்டியை வர வச்சு பேசுகிறேன், உங்கள் தாத்தா வர வச்சு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்ல ஆவி. இதெல்லாம் நல்ல ஆவி. கொட்டாவி, ரத்த காட்டேரி. கேள்வி கேட்கணும். இப்போ ஆக்சுவலாக இன்னொரு கேள்வி நேரில் இருக்கு. அதாவது ஆவி, பேய், பிசாசு இல்லையா, அது எத்தனை வகையான பேர்ல நமக்கு அழைக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நானே எடுத்து அடிச்சு விட்டீங்க. இயல்பா வருது. நேர்கள் நீங்க அழைச்சு என்ன பண்ணா, எத்தனை விதமான பேர்ல வந்து இந்த ஆவி, பேய் சொல்றோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. ஆமா. அப்புறம் வந்து சில ஆவிகள்லாம், நல்ல ஆவிகள்லாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து நம்ம ராவுகால யமகண்டம்லாம் பார்த்து சொல்ற மாதிரி நேரம் ஏற்ற மாதிரி தான். எனக்கு ஒரு நல்லாவே தெரியும். இட்லி வேவிக்கிறாங்கல்ல, அந்த ஆவி எனக்கு நல்லாவின்னு தெரியுது. அதாவது நம்ம சாப்பிட்றது அது நல்லாவி தானே. ஆவியில் ரயில் விட்றா, ராக்கெட் விட்றா, ஜெட் விட்றா, நீ என்ன இட்லி சுட்டு வைத்துனுகிற. ஓகே, 6507239010 அழைச்சி பேசுங்க. என்னன்னா கோஸ்ட் ஸ்பெஷல், உங்களது ஆவி உலக அனுபவம் அப்படி சொன்னா அடிச்சிருவாங்க. சரி, எனவே ஆவிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. அண்ட் இப்போ நிறைய படங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, தமிழ் படங்கள்ல. அதே மாதிரி உங்களுக்கு ஆவிகள் ரிலேட்டடா, கோஸ்ட் ரிலேட்டடா அந்த படம் பார்த்தீங்கன்னா சில சுவாரஸ்யமா இருக்கும், அதெல்லாம் நீங்க அழைச்சி சொல்லலாம். ஓகே, த ப்ரோக்ராம் கோஸ்டட் பை ஸ்ரீ அண்ட் அசோக் இல்லையா? ஆமாம். சரி, இப்போ அதே சமயம் தான் இவர் ஸ்ரீ சொன்னார், அது மாதிரி நீங்கள் பார்த்த படம், அதாவது இப்போ நிறைய படங்கள் வருது, இந்த ஆவிகள், பேய், பிசாசை வச்சு வருது. அந்த மாதிரி படங்கள் மக்கள் உங்களுக்கு பிடிக்குதா, இல்லை அதை வந்து பண்ணுறாங்க இல்லையா அவங்க பண்ண, ஆனால் அந்த படம்ல நல்லா சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் ஓடுது. ஏன் ஓடுதுன்னா மக்கள் விரும்புகிறாங்கன்ற ஒரு இதுதான் காரணம் இல்லையா? இப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு ஒரு இது தோன்றுது, ஓடிட்டு இருக்குது இல்லை, நிறைய வருது இப்போது, வந்துட்டே இருக்கு. ஆமா, மாதிரி வருது. இது காஞ்சனா பார்ட் 2 அதெல்லாம் வருது. நிறைய கேள்வி எல்லாம் வச்சிருக்கேன். பரவாயில்ல, அதனால நான் சொல்லிட்டா போச்சு. நான் ஒண்ணு தானே சொன்னேன், அதுல நிறைய இருக்கு. 3 பார்ட் இருக்கா? நான் பார்ட் 2 தானே சொன்னேன், பார்ட் 1 சொல்லல. ஓ, இந்த பார்ட் 1 2. சரி, ஓகே ஓகே. சரி, இப்போ என்ன பண்ண, நேர்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கு. அதாவது இப்போ நீங்க ஆவிகளுக்கு மற்ற நல்ல பட்ட பெயர்கள்னு சொல்லலாம், அல்லது வேற என்னென்ன பெயர்லாம் இருக்கு அப்படின்னு. அதான் முதல் கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி, உங்களுக்கு பிடிச்ச ஆவி, உங்களுக்கு பிடிச்ச ஆவின்னு சொல்லுங்க. ஆவின்றீங்க. ஆமா, அதாவது உங்களுக்கு ஆவிகளை பத்தி உங்களுக்கு பேரை அழைச்சி சொல்லுங்க. பயப்படாதீங்க. 6507239010 நாங்க இருக்கோம், கவலைப்படாதீங்க. காமெடி பேய்கள். ரைட், ஓகே. சரி, அடுத்து நம்ம ஒரு பாட்டை போட்டுருவோம். சரி, பாட்டு போட்டுருவோமா? அதுக்குள்ள மக்கள் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. போட்டுருவோம். இங்க ஒரு பொண்ணு பாடிட்டு போறது மாதிரி தெரியுதுங்களா? எங்க? இங்கதாங்க, எய்தாப்புலயோ பக்கத்துலயோ.
உனக்கு ஏதாவது தெரியுதா? இல்லையே. ஏதாவது பாட்டு கேக்குதா? இல்லையே. ஏப்பா, எனக்கு என்ன காதுக்கு தெரியா? நாம 2 பேரும் ஒரே வண்டியில போறோம். உனக்கு மட்டும் தெரியலன்னா எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நான் உள்ளூர்காரங்க. நானும் வெளியூர்காரங்க. இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாதவங்க வரும்போது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பேய்கள் தெரியும், மிரட்டும். ஏன்னா ஆளையே தொலைச்சிடும். அதனால தான் கேட்டேன், உங்க கண்ணுக்கு தெரியலேங்கிறீங்களே, ஆச்சரியமா இருக்கு. நீங்கள் வந்தீங்களா? வந்தா ஆவிகள் வந்தா என்ன பண்றது அப்படின்னா, என்னங்க மக்கள் அப்படியே பயந்துக்கின்னு குந்திக்கின்னு இருக்காங்களா, என்ன விஷயம்னு தெரியல. ஹலோ மக்களே, கொஞ்சம் குளிர் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் இப்படி அமைதி காத்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆவிகள் ப்ரோக்ராம் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகணும்னா மானிட ஆத்மா அவங்கெல்லாம் கால் பண்ணணும் இல்லையா? இந்த நிகழ்ச்சி மூலமா நாங்க வந்து நட்புரிமை பாராட்டணும்பா. ஒன்றும் இல்லை, ஆவிகளோட நட்புரிமை பாராட்டி என்னதான் அப்போதான் நமக்கு ஆவிகளில் தோஸ்தாக இருக்கணும். ஒரு ஆவிகளை பற்றி ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நம்ம நடத்துகிறோம். அந்த நிகழ்ச்சியில் வந்து பார், அவங்க வந்து கால் பண்ணாதான் ஆவிகள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். இது எந்த சரியா சொல்கிறேன்? அதான் ஓகே. 650 நம்பர் 650 723 9010. Again 650 723 9010. இதுக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஆனால் டிரைவ் பண்ணாதீங்க. யூ கேன் டெக்ஸ்ட் பட் டோன்ட் டிரைவ். இஃப் யூ டோன்ட் டிரைவ் ப்ளீஸ் டெக்ஸ்ட். நமக்கு ஆவிகளெல்லாம் பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும்ல, அதுக்கு முன்னால் ஆவிகளெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும். அதுக்காக அழைச்சி பேசுங்கப்பா. 6507239010. என்ன கரெக்டா? சரி, நீங்கள் ஆவியை பிடிச்சிருக்கீங்களா? ஆவியை பிடிச்சிருக்கேண்ணா. பிடிச்சிருப்பீங்க கண்டிப்பா. ஆவி பிடிச்சதா இப்படி எல்லாம் பேசுறேன் நான். நார்மல் நல்லா பேச மாட்டேன். பிடிச்சுன்னு வச்சுங்க, அந்த இதெல்லாம் இது தண்ணி கொதிக்க வச்சு இந்த விக்ஸ் எல்லாம் போட்டு ஆமா ஆவி பிடிப்பீங்கல்ல,
அது பண்ணு. எங்கள் அப்பாவுக்கு சொல்லுவார், ஏதாவது தொண்டை பிரச்சனை, கோல்டு பிரச்சனை அப்படின்னா அந்த ஆவிகள் பிடிக்கணும் அப்படின்வாங்க. ஆனால் ஆவிகளை பற்றி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து என்னென்னா அதுங்களுக்கு வந்து ஒரு நேரமே இருக்காதான். தே அப்சல்யூட்லி ஹேவ் நோ சென்ஸ் ஆஃப் டைமா. எப்போ வரும்லாம் சொல்ல முடியாதான். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இருட்டில் தான் வரும் அப்படின்னு, ஆனால் அப்படி இல்லையா. ஏன் இருட்டில் வரும்னு கேள்வி கேட்கு மக்களுக்கு கேட்போமா? ஏன் ஆவி இருட்டில் தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல வரட்டோம்ப்பா. அப்புறம் ரெண்டாவது வந்து தி ஆல் டு நாட் ரியலைஸ் வெதர் தட் தே ஆர் டெட் சொல்கிறாங்களே, அவங்க வந்து இறந்து போயிட்டோன்றதே அதுங்களுக்கு தெரியாதான். அவங்க வந்து ஏதோ ஒரு நைட் மேரில் தே ஆர் ஸ்டக் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிறதுங்களா. ஆனால் தே ஆர் மோர் ஆக்டிவ் அட் நைட். சரியா? அது ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, எலக்ட்ரானிக் டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்து ஜாஸ்தி அப்போ தான் இருக்காது. அதனால் வந்து இந்த மைக்ரோவேவில் சொல்கிற மாதிரி கேளு, இதெல்லாம் அனாலிசிஸு. சரியா? அப்புறம் என்னென்னா அதுங்களுக்கு கொஞ்சம் சில பயம்லாம் இருக்குமா. ஆவிகளும் பயப்படுமா. வெளிச்சத்தில் வந்தாவா இதையா பார்த்து வெளிச்சத்தில் வந்தா இல்லை, இருட்டில் வரைச்சே. நம்ம ஊர்லலாம் பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கள். மரத்தில் எத்தையோ கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அப்புறம் வீட்டில் அதை நான் சொல்லலை, ஆராய்ச்சி சொல்லிட்டோம், கீழே பெருக்கிறது கூட்டுறது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் வச்சுருப்பாங்க. அது ஏதாவது எப்படின்னா அந்த ஒரு பிலீஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நம்பிக்கை பழக்க வழக்கங்கள் அப்படின்னு, அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்னு சில பேர் சொல்லுவாங்க. அதில் வந்து சிலதெல்லாம் எடுத்து மாட்டி வைக்கிறது, கொக்கி வைக்கிறது, பூஜை போட்டு அதில் சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து உண்மையாக நம்பிக்கை, பூஜை பண்ணி இந்த கெட்ட ஆவிகள்லாம் நம்மளை அண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூஜை போட்டு மந்திரிச்சு தாயத்தை கட்டுறது, அந்த இது வீட்டு வாசலில் திருஷ்டி பூஷ்டிங்க வைக்கிறது சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய பழக்க வழக்கங்கள். ஸோ மக்களே, இதையும் நீங்கள் அழைத்து சொல்லலாம். இந்த மாதிரி இந்த கேள்வி நீங்கள் கேட்டது வந்து என்னென்ன பொருளை வந்து அந்த மாதிரி விற்கிறாங்க. கண்டிப்பாக அதுதான் அந்த ஆவிகள். ஆமாம், அது வந்து ஒரு நம்பிக்கை பழக்க வழக்கங்கள். அதை சில பேர் வந்து நிஜமாவே நம்புறாங்க, சில பேர் வந்து அதை வேற மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறாங்க, மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள்னு. ஸோ நம்ம பாயிண்ட் வந்து ஆர்கியூமெண்ட் இல்லை, அந்த பழக்க வழக்கங்களை உங்களுக்கு தெரிஞ்சதை அழைச்சி சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு நிறைய கேள்விகளை நாங்கள் கேட்டுட்டோம், நீங்கள் தான் அழைச்சு சொல்லணும். பேய்களின் இல்லைன்னா பட்டப்பெயர்கள் சொல்லுவாங்களே இந்த இதில் வேதாளம் பற்றி நம்ம பேச தெரியுமா? தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்கிரமன் மீண்டும் மரத்தில் ஏறி அங்கு தொங்கியிருந்த வேதாளத்தை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டான். ஆமாம், இல்லை அது வேதாளம் தான். அப்போ சொல்லுவான், விக்ரமாதித்தன் கதையில் வரும். அப்போ வந்து அந்த வேதாளம் கடைசியில் கேட்கும், இந்த கேள்விகளுக்கு விடை தெரிந்தும் நீ கூறாவிட்டால் ரத்தம் கக்கி மண்டை வெடித்து சிதறி சுக்கு நூறாகிவிடுன்ற மாதிரி. அதனால பயப்படாதீங்க, அதனால சொல்லிடணும். நேர் வராங்க, பேசிட்டு வருவோமா? நீங்க அழைச்சு பேசுனீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வராது. அழைச்சு பேசுங்க. 6507239010. ஒரு நேர் வந்திருக்கார், நண்பரே எடுத்து விடுவோமா? பேசி விடுவோம். கண்டிப்பாக நேர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். நீங்கள் ஏரில் இருக்கீங்க. குட் மார்னிங். வெரி குட் மார்னிங் ஸ்ரீ. என் பேர் சுந்தர், நான் ஃப்ரீமார்ட்லேருந்து அழைச்சி பேசுகிறேன் இப்போ. வணக்கம் சுந்தர், சொல்லுங்கள், உங்களுக்கு உங்கள் அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். அதான் இல்லை, முதல்ல அதான் ஆவின்னு சொன்ன உடனே எல்லாரும் பயந்துட்டாங்க போல இருக்கு, யாரும் ஃபோன் கிட்ட வர மாட்டான்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் தைரியமாக முன்னெல்லாம் வந்து நிற்கிறதுனால இனிமேல் உங்களுக்கு இந்த சோல்ஜர், உங்கள் தளபதி நீங்கள் இருக்கச்சே பிரச்சனை இல்லை. சொல்லுங்கள். ஆமாம், இல்லை அது ஆவிங்க தான் சின்ன வயசுலேருந்தே நமக்கு அதான் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த பூச்சாண்டி அப்படின்னா, பூச்சாண்டி வந்துருவான் அப்படின்னா எல்லாம் சாப்பிடுவோம் 5 வயசுல இருந்தே நம்ம இல்லை அப்படின்னா. இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியாது, இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அது மாதிரி நம்மளாம் சின்ன வயசுல இருந்தே இட்ஸ் வெரி ஃபேசினேட்டிங், ஆவின்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிற நம்புறதுல. பட் அது ரேஷனலைஸ் பண்ணாம இது ஹாலோவின் டைம் அப்படிங்கறதுனால we just believe such things exist. சரி, அப்புறம் உங்களுக்கு எப்படி அந்த பயம்லாம் சின்ன பிள்ளையால இறச்சி விடுங்க. அதை சொல்லுவாங்களே, வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. அதுக்கு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது என்ன, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்க. ஆமா, இல்லை நாங்கள் வந்து இல்லை, சின்ன வயசு சொன்னது இது 50s நடந்தது. எங்கள் பாட்டி வந்து ஆக்சுவலாக இது வந்து ஃபேமிலியில் சொல்கிற ஸ்டோரி இது. எங்கள் பாட்டி வந்து செத்தது வந்து ஆக்சுவலாக பேய் அடித்து செத்தாங்க அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக ஷி வாஸ் இன் அ வில்லேஜ் அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் செத்து ஒரு 1 yearல ஷி பாஸ்ட் அவே. பட் ஐ திங்க் அந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியல. மேபி ஷி வுட் ஹவ் கான் அவுட். இல்லை அப்போல்லாம் ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் வெளியில் தானே இருக்கும். ஸோ ஷி மஸ்ட் ஹவ் வாக்ட் அவுட் அண்ட் எதர் காட் ஸ்கேர்ட் ஆர் சம்திங். பட் த ஸ்டோரி தட் வெண்ட் வாஸ் பேய் அடித்து செத்து போனாங்க அப்படின்ட்டு. அண்ட் தென் என்னோட அனுபவம்னு ஒன்றும் கிடையாது வேற. பட் நாங்கள் சிங்கப்பூரில் கொஞ்சம் வருஷம் வேலை பார்த்தேன். அண்ட் சிங்கப்பூர் மக்களுக்கு வந்து ஆக்சுவலாக
சைனீஸ் பீப்புளுக்கு வந்து இந்தியன்ஸோட இன்னும் ரொம்ப இந்த கல்ச்சர் இதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. Okay. அங்க வந்து ஹங்கிரி கோஸ்ட் ஃபெஸ்டிவல்னே ஒண்ணு நடக்கும் வருஷம். எப்போ எந்த டைமுக்கு அது? அது இந்த அக்டோபர் செப்டம்பர் நினைக்கிறேன். ஹங்கிரி கோஸ்ட் ஃபெஸ்டிவல்னு அவங்க அந்த டைம்ல வந்து இறந்து போனவங்களுக்கு எல்லாம் அந்த ஸ்பிரிட் இருக்குன்னு நம்பிட்டு இப்ப யாராவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டு பட் நிறைவேறாம இறந்துட்டாங்கன்னா அவங்களோட அந்த டைம்ல வந்துட்டு ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் மாடலே சின்னதா பண்ணி எரிப்பாங்க. ஊர் ஃபுல்லா நான் இன்னும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது குட்டி குட்டியா இந்த அபார்ட்மெண்ட் கீழெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி இந்த ஸ்வீட்ஸ் சாக்லேட் இதெல்லாம் வைப்பாங்க, இல்லை ஏதாச்சும் போட்டு எரிப்பாங்க. பட் எனிவே ஓகே நல்ல ஒரு தகவல் தான் இது. நன்றிங்க. இது வந்து சுவாரஸ்யமான தகவல் தெரிவிச்சிருக்கீங்க. ஃபேஸ்புக்கில் நீங்கள் இது வரைக்கும் லைக் போடலன்னா இட்ஸ் டிஃப் பேஜில் கமெண்ட்ஸ் போடுங்க. சரிங்களா சுந்தர்? போடுறேன். அந்த ஹாலோவின் டைம் இது இன்னொன்று ஷேர் பண்ண நினைச்சேன். நேத்திக்கு லைப்ரரியில் ஒரு புக் படிச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஹாலோவின் டைம்ங்கிறதுனால அந்த கருத்தையும் சொல்லலாம்னு நினைச்சேன். சொல்லுங்க. அவங்க எழுதியிருந்தாங்க ஹாலோவின் வந்து ஆக்சுவலி இட்ஸ் ஃபார் சில்ட்ரன், இல்ல குழந்தைங்க கொண்டாடுற ஒரு இது நடந்துட்டு இருக்கு. ஸோ ரீசென்ட்லி பேரண்ட்ஸ் ஹவ் ஹைஜாக்ட் ஹாலோவின் and have taken all the fun away from Halloween. Okay. So அதனால அந்த ஆர்டிகிளோட தீமே வந்து let's give back Halloween to the children அப்படின்ட்டு. பட் இங்க சில்ட்ரன் தானே பண்றாங்க இல்லையா? இப்போ எல்லாம் ட்ரிக் ஆர் ட்ரீட் வந்து மெயின்லி அவங்கள தானே இப்போ பண்றாங்க இல்லையா? பண்றாங்க. பட் பின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு அடல்ட்டும் போயிட்டு இருப்பாங்க. அது சேஃப்டி பர்பஸ்க்கு அவங்களுக்கு கூட இருட்டு இல்லையா, நைட்ல போறாங்க. அது பசங்களுக்கு அதுக்காக நான் நினைக்கிறேன் இல்லையா, பண்ணணும் இல்லையா? புரியுது. ஆமா ரைட். ஓகே நன்றி ஐயா, உங்களை அழைச்சி உங்களுடைய கருத்து சொன்ன ரொம்ப ரொம்ப நன்றி. அதான் இப்போ கேளுங்க, மீண்டும் அழைச்சி பேசுங்க. தேங்க்யூ. நன்றி சார். அப்புறம் பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா போட்டுருக்கீங்க, நல்ல கலெக்ஷன். நன்றிங்க. நிறைய இருக்கு, கேளுங்க, இன்னும் நிறைய வச்சிருக்கோம், கேளுங்க மறக்காம. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ரைட். ஓகே மக்களை அழைச்சி பேசுங்க. ஓகே மக்களை அழைச்சி பேசுங்க. யப் ஓகே, உங்களுக்கு கருத்துக்களை அவருடன் எதிர்பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவர் சொன்னார் பாருங்க இந்த ஒரு விஷயம், அதாவது ஆவிகள் வருதுன்னா ஆவிகள் எப்போவுமே கெட்டதாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மாலை அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு வந்து இறந்து போன மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி அந்த ஒரு நாளில் அவங்கெல்லாம் நம்மளை வந்து விசிட் பண்ணுவாங்க. அந்த அமாவாசைக்கு பண்ணுறது இல்லையா, மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு வந்து பிதர்களுக்கு வந்து தர்ப்பணம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஆவிகள் அந்த இது தானே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சரி, இந்த சீசனில் எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்போ சிங்கப்பூரில் அவர் சொன்னார் அதே தான். இதே இப்போ போன மாதத்தில் தான் இது நடந்தது. நம்ம ஊர்லேயும் வந்து மகாலய அமாவாசை வீட்டில் அந்த திதின்னு சொல்லிட்டு எல்லாம், அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து ஃபர்ஸ்ட்டு இறந்த பிறகு அந்த முதல்ல அந்த நாளில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போன பிறகு எல்லாம் இருந்த எல்லாருக்கும் ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கு மூதாதையர்கள் சேர்த்து ஒரு நாள், ஏன்னா அது ஒவ்வொரு தடவை பண்ண முடியாது. தில் கீப் மகாலய அமாவாசை அது வந்து இந்த டைமில் தான் வருது நம்ம ஊரில். நம்மள தான் பண்ணா அதுதான் இங்கே ஹாலோவின் அதே டைம் தான். இதுவும் வந்து ஒரு இறந்தலுக்கு உண்டான ஒரு மரியாதை. அதாவது அவங்க வந்து நம்ம இறந்தவங்க நினைக்கிறது, அவங்களுக்கோட இதுகளுக்கு வந்து நம்ம நன்றி சொல்ல they come to check the well-being அப்படின்வாங்க. இப்போ எங்கள் வீட்டில் ஒய்ஃப் எல்லாம் வந்து அது அந்த விரதம் இருக்கக்கூடியதில் எங்களெல்லாம் இருக்க சொல்லுவாங்க. எனக்கு அப்பா கிடையாது, அதனால் வந்து அவரை நினச்சிட்டு இருக்கணும் அப்படின்வாங்க. தாத்தா அது மாதிரி மூதாதையர்கள், அது மாதிரி எங்கள் வெறும் மாமனார் அது மாதிரி யாரெல்லாம் நம்ம வீட்டில் வந்து அதாவது மேலுலகம் சென்றார்களோ அவங்க சொல்லுவாங்க. தென்புலத்தார் தெய்வம் அப்படின்னு வள்ளுவர் கூட சொல்லியிருக்காருல்ல, அது மாதிரி. சரி மக்களை அழைச்சி பேசுங்க. 6507239010. ஹாலோவின் ஹாப்பி ஹாலோவின் அந்த சமயத்தில் பை த வே டெக்ஸ்ட் பண்ணலாம். 6507239010 எங்களோட கம்யூனிகேட் பண்ணணும்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஆவிகளோட கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்ல மாட்டேன். சரி, இப்போ சொன்ன எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து ஆவிகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால தான் நைட்ல வருதுன்னு சொன்னீங்க. இது மனுஷ ஆவி இல்ல இப்போ நைட்ல வந்து நிறைய இப்போ மக்கள்லாம் வந்து ஓவர் டெக்ஸ்டிங் அண்ட் டெக்ஸ்ட் இல்ல, எலக்ட்ரானிக் கேஜெட் யூஸ் பண்ற நைட் தான் நினைக்கிறேன் இல்லையா? வெடி உட்காந்து நம்ம ஃபேஸ்புக்கிங் வாட்டவர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ ஆவிகளை ரொம்ப தொந்தரவு பண்றான்னு நினைக்கிறேன். சரி, நீங்க என்ன பண்றீங்க? 6507239010 கால் பண்ணுங்க, இல்லைன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஆவிகளுக்கு ஏதாவது வாழ்த்து சொன்னாங்க கூட நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். சரியா, ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கு, படிப்போமா? படித்து விடுவோம். இங்கே இருக்கு கீழே. திஸ் இஸ் ஆர்னவ். ஐ எம் 6 years old. ஐ லவ் காட்டுக்குள்ளே பாட்டு சொல்லும் சாங் ஃப்ரம் இதயத்தை திருடாதே. ஓகே ஆர்னவ். ஓகே ஆர்னவ், நன்றி ஆர்னவ், தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். பயமில்லாமல் கேட்குறீங்களா? உங்களுக்கு வெரி நைஸ். ஸோ ஆர்னவுக்கு நன்றி சொல்லணும் நம்ம. ரைட், சரி பாட்டு எடுத்து வைக்கலாம். அப்புறம் சரி ஒரு பாடல் போடலாமா? KCSU ஸ்டான்ஃபோர்ட் கிளிப்பா? சரி ஓகே. அதாவது ஆவி வரும்போது எப்படி வரும், பேய் எப்படி வரும், அதுக்கு ஒரு அறிகுறிகள் என்ன? செய்முறை பயிற்சி ஏடுன்னு சொல்ற மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா மக்களுக்கு? ஆவிகள் வந்து எப்படி வரும்? வெள்ளிக்கிழமை வேற ஒரு தலைவெறிச்சுன்னு வருமா? எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தலைவெறிச்சுன்னு வருமா?
என்ன ஃப்ரெஷ்ஷாக வருமா? அதான் அதனால தான் அந்த ஒரு மாதிரி அந்த முடியெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றீங்க. ஆவிகள் என்ன, நான் ஒரு செய்தி படித்தேன். ஆவிகள் வந்து தாங்கள் இறந்து போனதாகவே எடுத்து கொள்ளுவதில்லை. ஒரு கேள்வி இதில், இது யார் அந்த மாதிரி ஆவியாக போய் யார் அதை கண்டுபிடிச்சது? ம், ஆவியா போய் அதை கண்டுபிடிச்சு வந்து சொன்னது யாருன்னு எனக்கு யோசிக்கிறேன் நான். அதெல்லாம் பார்க்க கூடாதுப்பா, அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. சரி, இப்போ இந்த கேள்வி வந்து இப்போ இந்த கிளிப்லயே அந்த பதில் வந்துடும். சரி, ஆவி வருவதற்கு உண்டான அறிகுறிகள் என்ன? சரி, அதை தெரிஞ்சு அழைச்சு கேட்டுடலாமா? 650-723-9010. இதோ அந்த கிளிப். இதை கேட்டுட்டு என்னென்ன அறிகுறின்றதை அழைச்சு சொல்லுங்க. சரி. நேர் இருக்கு, அவரை சந்திச்சுட்டு போடுவோமா? அழைச்சிடுவோம், பேசிடுவோம். முதல்ல அவங்கள கேட்டோம், ஏன்னா அவங்கள காக்க வைக்க கூடாதுல்ல. வணக்கம், நீங்க ஏர்ல இருக்கீங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். ஆவி பேசுறேன், சாண்டா கிளாரால இருந்து. எந்த ஆவிங்க? நீங்க நல்ல ஆவி தானே? ரகு ஆவி ஃப்ரம் சாண்டா கிளாரா. சரி, சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. எப்படி சொல்ற, ஹாலோவின் வாழ்த்துக்களா? ஆமா, ஹாப்பி. சொல்லுங்க, ஹாப்பி ஹாலோவின். ஏன்னா பசங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். எங்க பசங்கள்லாம் சொல்றாங்க, எங்க போகணும், அங்க போகணும், இங்க போகணும், அதுக்கு உண்டான அந்த பம்கின் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஏன்னோ கேண்டீஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு, அதுங்களுக்கு பாவம் கொண்டாட்டங்க, சந்தோஷப்படுத்த வைக்கணும். ஒரு டைம் தானே இஷ்டத்துக்கு கேண்டி சாப்பிட முடியும். ஆமா, சொல்லுங்க. அவங்க டென்டிஸ்ட்கெல்லாம் அவங்களுக்கும் வந்து சொல்லுவாங்க, இது மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் அவங்க காஷன் சொல்லி வச்சுருவாங்க பசங்கள்கிட்ட. சில டென்டிஸ்ட்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கேண்டீஸ்லாம் கொண்டு வாங்க, ஐ கிவ் யூ மணி அப்படின்னு. தே வாண்ட் டு என்கரேஜ் ஆக்சுவலி, நல்ல விதத்தில். சொல்லுங்க ரகு, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கா? அனுபவம் இல்லை, அதாவது வீட்டுல சொல்லி கேள்வி, அதாவது இந்த சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுவா இல்லையா? ஓகே. கப்புள் ஆஃப் அக்கேஷன்ஸ் பேரண்ட்ஸ், அம்மா அத்தை தான் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி யார செத்துப்பானாலும் அவள் நினைச்சு சுமங்கலி பிரார்த்தனை பண்ணப்போ சம்டைம்ஸ் அந்த அந்த சாப்பிட வரவங்களை வந்து அந்த முன்னாடி செத்தவங்களோட அவங்களோட திடீர்னு ஒரு குழந்தை சொல்லி, இந்த மாதிரி அவங்களுக்கு செத்தவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு சம் ஐட்டம் ரொம்ப பிடிக்குமா, அந்த குழந்தை வந்து அன்னைக்கு வந்து எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி நிறைய கேட்டு கேட்டு சாப்பிட்டுதான் அந்த மாதிரி. So they feel that that person herself has come and சாப்பிடுறாங்கன்னு நினைச்சு அந்த மாதிரி ஒரு 2-3 அக்கேஷன் சொல்லியிருக்காங்க. இது ஒரு புதிய தகவல் தான், நல்லது, நன்றி. சொல்லுங்க. அப்புறம் வேற ஏதாவது? வேற ஏதாவதுன்னா வந்து ஆவிக்குண்டான கேள்விக்கு பதில் ஏதாவது சொல்றீங்களா? அதாவது இப்போ பேய் பிசாசுக்கு வந்து நிறைய பேர் பட்ட பேர்லாம் இருக்கு. அது இப்போ ஆவி, பேய், பிசாசு, இன்னும் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லை என்றால் அடுத்து அழைச்சு சொல்லுங்க. கெட்ட பிசாசுனா ரத்த காட்டேரின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணது ரத்த காட்டேரி தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஓகே ஓகே. அப்புறம் வேதாளம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆவி படங்கள்ல வந்து இது நெஞ்ச மறப்பதில்லை, துணிவே துணை, அப்புறம் இப்ப ரீசெண்டா சந்திரமுகி, காஞ்சனா, நிறைய அப் டு டேட்டா வச்சிருக்கீங்க எல்லாம், அந்த காலத்து இந்த காலத்துல இருந்து. நன்றிங்க. இல்ல பேய் வந்து ஹைடெக்ல இது பண்ணிக்கிறாங்க, அப்டேட் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ நண்பர், அழைச்சு பேசுறதுக்கு நன்றி. ஹாப்பி ஹாலோவின். ஹாப்பி ஆவி டேஸ் ஆர் ஹியர் அகைன் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி அவங்க சொல்லுது சுமங்கலி பிரார்த்தனைன்னு எங்கள் வீட்லேயும் பண்ணுவாங்க. அதை வந்து சுமங்கலிகளை நினச்சிட்டு, அதாவது பண்ணுறாங்க இல்லையா, இறந்து போயிடுறவங்களாம் அவங்கள வர வச்சு அவங்களது ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ஒரு நல்ல விஷயம். வெரி குட், வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்னொரு காலர் இருக்காங்க. ஆமாம். ஹலோ, வணக்கம், நீங்கள் ஏர்ல இருக்கீங்க. குட் மார்னிங். வணக்கம் மாலா, எப்படி இருக்கீங்க? ஆவிகளை பத்தி பேசும்போது எனக்கு ஆக்சுவலா ரொம்ப நாள ஒரு பேசிக் क्वेश्चन இருக்கு. பேய்க்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க சொல்லுங்க. வார்த்தைகள்ல தான் வித்தியாசம். சரி, யாராவது நேயர்கள் கேட்டு இருக்கிறவங்க சொன்னா சரி. ஏன்னா there is so many varieties, you know, பேய், பிசாசு, வேதாளம் and all that. ஆமா, அடிக்கடி நம்ம வந்து பேயும் பிசாசும் சொல்றோம். So is it ஆண் பால் பெண் பால்? If it is ஆண், who is பேய், who is முனி? இல்ல, முனின்னு சொல்லுவாங்க, அப்புறம் மோகினி பிசாசுன்னு சொல்லுவாங்க, மோகினி பேய்னு சொல்றாங்க. மோகினிங்கிற வேர்ட் வந்து ஃபீமேல் ஜெண்டர்னா. ஏங்க, ஆக்சுவலா சின்ன பிள்ளைய வந்து திட்டுறச்சே வந்து குட்டி பேய்னு சொல்ல மாட்டாங்க, குட்டி பிசாசு அப்படின்னுவாங்க. சோ அது எனக்கு தெரிஞ்சு அது ஞாபகம் இருக்குது, பிசாசுன்னு. ரைமுக்காக சொல்றான்னு நினைக்கிறேன். ஈக்குவல் ஐ திங்க். எல்லா குழந்தைகளுமே ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம குட்டி பிசாசுன்னு சொல்லுவோம். ஆமா. சோ எனக்கு எப்போதுமே அது ஒரு பேசிக் क्वेश्चन. அப்புறம் பேய் பிசாசு படங்கள்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம சந்திரமுகியோட மலையாள இது ஒண்ணு வந்து மணிச்சித்திரத்தாள் அப்படின்னு.
அதுல வந்து ஆவி வந்து அந்த டான்சர் மேல வரும் இல்லையா, சந்திரமுகில வந்து ஜோதிகா, அது வந்து சோபனா ஆடுவாங்க. அந்த பேய் வந்து அவங்க மேல வந்துரும். அந்த ரொம்ப இட்ஸ் சோ ஸ்கேரி, அந்த கதவு வழியா வந்து மோகன்லால் will be watching and she'll be dancing. அவங்களுக்கு வந்து somebody will possess her, See, correct. Of course, Jyotika also did a great job, but since Shobana is a mega dancer, she would do such a great job, and அந்த பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ஸோ அந்த படம் ரொம்ப ஞாபகம் வரும் எனக்கு பேய் பிசாசுன்னு வரும்போது. இந்த மாதிரி பொசஸ்ட் அப்படி பார்க்கும்போது எனக்கு அடிக்கடி ரொம்ப சிரிப்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரொஃபசர் ஞானசம்பந்தம் ஒருக்கா சொன்னாரு. எங்க ஊர்ல வர பேய் பிசாசுங்கள்லாம் அம்சமா அழகா வெள்ளப்படுவெல்லாம் கட்டிட்டு ஹேர் எல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணிட்டு வராதுங்க, அதுதான் அங்கங்க தொங்கிட்டு இருக்கும். டைம் இல்லைங்க, ரொம்ப சிரிப்பு வர பேய் ஒண்ணு, அம்சம் இல்லாம வர பேய் ஒண்ணு அப்படின்னு. ஆமா கரெக்ட். நமக்கு வந்து முதல்ல வந்து பேயை பார்த்துட்டு இது அழகா இருக்கா இல்ல வேற மாதிரி இருக்கா அகோரமா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம லைக் பண்ண முடியாது. ஒட்ரா எட்ரா சக்க ஓடுறான்னு ஒரு ஒயிட் சாரி கட்டிட்டு அப்படின்னா ட்ரிம்மா ஹேர் எல்லாம் வச்சு அப்படி இட் பி லோஃபிங் அரவுண்ட் வெராண்டாஸ். ஸோ அதை இது பண்ணி தான் டீஸ் பண்ணி தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இட்ஸ் ரியலி a fun show. Thank you. நன்றிமா. இல்ல இவங்க சொன்ன மாதிரி எல்லாம் உட்காந்து பேய் அந்த அளவுக்கு யோசிச்சு பார்ப்பாங்களான்னு கேட்குறேன். பேய் வந்தாவே காணாம போயிடுவோம். இந்த உட்காந்து எவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கு, இதெல்லாம் பார்க்க முடியுமா ஸ்ரீ? ஏங்க பேயின்னு வர்றது தெரியல போறதுன்னு தெரியல, ஆனா வந்து ஏதோ நடக்குதுன்றதுன்னு தெரியுது. நடக்குது, என்ன நடக்குன்னு தெரியல. சரி, இந்த இதை கேட்டுருவோமா? அதை கேட்டுருவோமா இல்ல இவங்க ஜோதிகாவோட சூப்பர் ஒரு இது இருக்கு, பரவாயில்ல இதை கேட்டுருவோம் நம்ம. அது இதை வந்து கலக்கலா இருக்கும், கேட்டுட்டு சொல்லுங்க. 11 மணியா? இது போய் வாக்கிங் போற நேரம் சொல்லுவாங்களே, இது தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே. இது என்ன பெட்ரூமா? இது பெரிய மைதான மாதிரி இருக்கு. கொடுக்கும்போது ஸ்டைலா வாங்கிட்டோம், இப்போ படுக்கும்போது லப்கு 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 அடிக்குது. ஐயோ அதையப்பா கேக்குற, என் பொண்டாட்டியுடைய குரட்டை தொல்லை தாங்க முடியல. ராத்திரி ஆயிடுச்சுனா நடந்தா மோகினி மாதிரி இருக்கா, படுத்தா பேய் மாதிரி இருக்கா. அந்த சாமியாட்ட கதை கட்டல இருந்து எனக்கு நிம்மதியே இல்லப்பா. பேசாம நம்ம 2 பேரும் இங்கே கட்டி பிடிச்சு படுத்துருவோமா? வேண்டாம். அது சரி, நீ எதிர்பார்த்தது ஏப்பா, நீ ஒரு டாக்டர் தானே? என் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைய. என்ன முருகேஷா? அதாவது பேய் இருக்கா இல்லையா, பார்த்திருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா, இது எனக்கு தெரிஞ்சாகணும். இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? அதுக்கு அந்த சாமியாரே தேவலை போல் இருக்க. ஏப்பா பேய் இருக்கா இல்லையா, இல்ல பேய் வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா? முருகேஷா, பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? தூரத்துல ஒரு நாய் ஏப்பா நிஜமாலுமே இதே சவுண்ட் அங்க கேக்குதுப்பா. நான் கேட்டேனா? இல்ல. அப்புறம் காத்தடிக்கிறதுல மரம் எல்லாம் ஆடி இருக்கிற ஜன்னல் எல்லாம் இந்த சத்தமா கேக்குதுப்பா. நான் கேட்டேனா? இல்ல. அப்புறம் ஒரு மாதிரி லேசா மல்லிகை பூவா, மல்லிகைடா. ஏன் கத்துற? சரி சரி சரி, காத்துல அப்படியே மல்லிகை மனம் வரும். ஏப்பா வருதுப்பா, மல்லிகைப்பூ வாசமும் வருது. நான் கேட்டேனா? கதை மட்டும் கேட்கிறோம். வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க சித்ரா? ஹலோ ஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க ஏர்ல இருக்கீங்க, சொல்லுங்க. சோ எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வி, பேய்க்கும் மரத்துக்கும் என்ன சம்பந்தம்? புளிய மரம், முருங்கை மரம், ஒரு ஊர்ல ஒரு மரத்தோட அசோசியேட் பண்ணுவாங்க பேய. அந்த கேள்வி நான் கேட்கணும்னு நினைச்சேன். பேய்க்கு பிடிச்ச மரம் எது எதுன்னு கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க, பதில் சொல்லுங்க. அந்த காலத்துல பாட்டு பாடியிருக்காங்கல்ல, சொல்லுங்க. உங்களுக்கு மரம் சொன்னீங்க, வேப்ப மரம் உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு சொன்னாங்க. இப்போ ஆலமரம் ஒன்று வந்தது. ஏங்க அதுக்கு ஒழுங்கா வீடு கட்டி கொடுத்தா அது எங்க மரத்துக்கு போறது? நாம எதுவும் செஞ்சு கொடுக்கல, அதனால இருக்கிறத இடத்த அது யூஸ் பண்ணிக்கிறது. என்ன நான் சொல்றது? ஒரு ஊர்ல புளிய மரம், முருங்கை மரம். முருங்கை மரத்துக்கு ரொம்ப சொல்லுவாங்க. எனக்கு எப்பவுமே யோசிக்கிறேன், முருங்கை மரம் ரொம்ப ஃபிளெக்சிபிளான மரம். அது மேல பேய் ஆடிச்சுன்னா கிளையா ஒடிஞ்சு விழுந்துரும்ல.
பேய் ஆடாதுங்க, அது வந்து இது அப்படி தொங்கி. ஏங்க பேங்க லைட் வெயிட்டுங்க பேய். ஆமா, கால் கிடையாது, அப்படியே தொங்கிட்டு. அது இல்ல, பேய் எப்பவுமே கீப் ஃபிட்டுங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அது டயட் கோக் தான் குடிக்கும், அதனால வெயிட் கெயின் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். அது ஏன்னா பாவம் அங்கிட்ட இங்கிட்ட ஓடிக்கிட்டு இருந்து ஹைக்கிங்கு பைக்கிங் நம்ம பண்ற மாதிரி அதுங்க எல்லாம் ஆல்வேஸ் ஆக்டிவ்ன்றதுனால மரம் தாவிட்டு இருக்குல்ல, அப்ப அதோட இது இன்னொரு ஆஸ்பெக்ட்ல யோசிச்சு பார்த்தா இந்த இமேஜினேஷன் எல்லாமே சின்ன சின்ன இலை உள்ள மரத்தோட தான் அசோசியேட்டட். முருங்கை மரத்தோட இலை ரொம்ப சின்ன இலை, புளிய மரத்தோட வந்து சின்ன கிளஸ்டர் ஆஃப் ஸ்மால் லீவ்ஸ் இல்லையா? அப்படி ஆலமரம் வந்து ஆலமரத்துல பேய் கேள்விப்பட்டது இல்லைங்க. ஆலமரம் அரச மரம் வந்து பேய் உட்கார மாதிரி கேள்விப்பட்டது இல்லைங்க. இப்ப இந்த 1000 ஜென்மங்கள் அதுனா துணிவே துணை படத்துல தொட்டில் கட்டி பாட்டு ஆலமரம் பிடிக்கும் அந்த பேய் சொல்லிச்சு, அதான் பார்த்தா ஆலமரம் எப்படின்னு யோசிச்சேன். சரி, நீங்க சரி பெரிய கேள்வி நேயர்கள் ஏதாவது கேட்ட அவங்க பதில் சொன்னாங்கன்னா கேட்போம் நம்ம. சரிங்களா? தேங்க்யூ. இங்க லைன்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வேற இருக்கா, சரியா கேட்க மாட்டேங்கிறது. சரி மக்களே, அழைச்சு பேசுங்க. ஆவிகள், பேய், பிசாசு, பூதம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி வழங்குவது அசோக் மற்றும் ஸ்ரீ. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருக்கிறீங்க, கால் பண்ணுங்க 6507239010. Also you can text at 6507239010. கேளுங்க, கால் பண்ணுங்க, பயப்படாம கால் பண்ணுங்க, நாங்க இருக்கிறோம். அவைகள் வரத்தான்னு பார்த்த உடனே முதல்ல ஓடிடுவாரு ஃபர்ஸ்ட். சரி, இப்போ நம்ம ஆர்ன ஒரு பாட்டு கேட்டார் இல்லையா? ஆமா, அவருக்காக ஒரு பாட்டை கண்டிப்பா ரெடி பண்ணி வச்சுட்டோம். பாட்டை போடலாமா? அந்த பாட்டை ப்ளே பண்ணுங்க. அது ப்ளே எடுத்து வச்சிருக்கேன், போடுங்க. போட்டு ஆர்னவ், நீங்க பள்ளிக்கூடம் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு போடுங்க. போடுங்க ப்ளே பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் கேட்டீங்களா? அழைச்சி பேசுங்க 6507239010. ஆவி, பிசாசு, பூதம். அந்த பாட்டை கேட்டு நாங்களும் ரசித்தோம், கொஞ்சம் பயத்தோடு தான் பார்த்து ரசித்தோம். சரி, பரவாயில்ல. இப்போ நேரில் வந்து விட்டாரா?
ஒரு நேர் வந்திருக்காரு, அவரை சந்திச்சுட்டு வருவோம் நாம. ஓகே, வணக்கம். நீங்க ஏர்ல இருக்கீங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் ஃப்ரீமாண்ட். சொல்லுங்க பிரகாஷ். வணக்கம். ஹாப்பி ஹாலோவீன். சொல்லுங்க. Happy Halloween to you. I've been listening to your program, enjoying it. சரி. So I wanted to share my thoughts. Now, normally I look for a scientific explanation for any unexplained phenomenon. சரி. And or even traditions. இப்போ நீங்க சொன்ன இல்லையா, வீட்டுக்கு வாசல்ல ஏதாவது வைக்கிறது. ஆமா. So the common man-க்கு வந்து அவள்கிட்ட வந்து the scientific explanation சொன்னா புரியாது. So you common man-க்கு வந்து you tell them பேய் பிசாசுன்னு சொன்னானாக்கா பயந்துண்டு they'll follow it and good things happen. So ultimately the goal is good things should happen. And how you accomplish that, whether you do it by scaring them about ghosts or whatever, or whether you give the scientific explanation, they follow it, the end result is the same. So that's the way I look at it. That's right. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? I mean, there is. So when we were kids, we used to do something at home which was not done very often. I don't know if somebody else has shared this before. We used to do something called planchetna. Seri. Solunga. I don't know if so what we'll do is, and we'll do this on rare occasions. Rather tolanju poyithu some expensive item tolanju poyithana, they'll put pictures of my parents, grandparents. Seri. And invoke them and have this I think it's also called Ouija board nu solluva in the urla. So they used to actually invoke the spirits and place fingers on this thing, and that will spell out yes no answers adu madri. Okay. So and the thinking was, this was the spirits were influencing the responses so that they could get answers to some questions. Okay. And then later on, I was reading about it. So is there a scientific explanation for this? And I was reading. And actually I found that there is something, it basically was something called the ideomotor effect. Okay. Where apparently the brain causes some reflexive actions and motoring the fingers to move the whatever you keep in the center to result in ultimately the answers that you're looking for. Okay. So subconsciously you know the answer, and the brain is using motoring effects to impact it. I see. Okay. So I mean, this is something that I experienced myself, and for the longest time I was wondering, wow, there must be some ghost or something that is causing these things to move and provide the answers. And later on, the scientific explanation. So what I'm saying is that whatever phenomenon that is unexplained, try to determine the scientific explanation behind it. Okay. Thank you very much for your example. Thank you very much. Okay, சரி. Happy Halloween and thanks for participating. Thanks. அதாவது அவங்க சொல்றது வந்து கண்டிப்பா அதாவது ஒரு ஹெல்ப்ஸ் அப்படின்றது not like scary. It helps. It's good. Yeah, okay, good. அது ஒரு டிஃபரெண்ட் அப்ரோச் அது. ஸோ மக்களே, உங்களது கருத்துக்கள் வேணும், ப்ளீஸ் அழைச்சு பேசுங்க. 6507239010. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இட்ஸ் டிஃபரெண்ட் ஷோ. வாரந்தோறும் புதன்கிழமைகளில் 6 to 9 மணி வரை இந்த நிகழ்ச்சி ஸ்டான்ஃபோர்ட் கல்லூரி வளாகத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கேம்பஸ் நடக்க போகுது. நாராயணன் செயல் நாம சொல்ல முடியாது. நடந்தது பத்தி பேசலாம், நடக்கின்றத பொழுது பேசலாம், ஆனால் நடக்க போவதை பற்றி அந்த இறைவனால் சொல்ல முடியுமாப்பா. மக்கள்லாம் சேர்ந்தா கண்டிப்பா. ஆமா, அது ரைட்டு. மக்கள் வந்து நீங்க தெய்வம் மனுஷ ரூபேனான்னு சொல்றீங்க. சரி, இன்னொன்னு சொல்லுவாங்க தெரியுமா,
650-723-9010 நீங்கள் கூப்பிடுங்க. கூப்பிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆவிகளை பற்றி சொல்லுங்கள். அசோக் ஏற்கனவே கேட்டிருந்தாரு, காட்டேரி ரத்த காட்டேரி பற்றி பேசணும். மோகினின்னு இந்த பாட்டிலேயே ஒருத்தங்க எடுத்து கொடுத்துட்டாங்க. சாத்தான்னு சொன்னாங்க. வேதாளம், குட்டிச்சாத்தான், பிசாசு, வேற என்னெல்லாம் அங்கே பேர் இருக்கு. ஏங்க எனக்கும் ஆவி உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கும் ஆவிகளோட பரிச்சயம் கிடையாதுன்னு ஒதுங்கிடாதீங்க. Whatever you heard, you can also share, and best movies that you have seen, especially with respect to they சொல்லுவாங்க எக்ஸார்சிஸ்ட், ஓமன். இங்கிலீஷ் மூவி நிறைய ஓமன் வந்திருக்கு. ஓமன், எக்ஸார்சிஸ்ட், டிராகுலா இஸ் வெரி ஃபேமஸ் இந்த சீசன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நிறைய மூவி இந்த டைம்ல ரிலீஸ் ஆகுது. ஏன் இந்த டைம்ல மட்டும் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு இதையும் கேள்வி கேட்கலாம். எஸ் வி சேகர் அவர்கள் நாடக திலகம் அவர் வந்து ஒன் மோர் எக்ஸாசிஸ்ட்னு ஒரு ப்ளே பண்ணார். அந்த நாடகத்தையும் நான் போய் பார்த்துருக்கேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எனிவே அடிச்சு பேசுங்க. அப்புறம் சொல்லுங்க. பிடித்த படங்கள், அதாவது பேய் படங்கள், இது மாதிரி பார்த்த அனுபவம். அதாவது நம்ம தேட்டரில் வந்து ஒரு சில டைமில் ஒரு காட்சி இந்த மாதிரி படங்களை போட்டுட்டு நீங்கள் தனியாக உட்காந்து பார்த்தாலும் உங்களுக்கு இவ்வளோ பரிசுன்னு ஒரு போட்டிலாம் வச்சுருக்காங்க தேட்டரில். அந்த மாதிரி எல்லாம் சேலஞ்ச் எல்லாம் பண்ணி அவர் பண்ணிக்க. பட் ஒரு படத்தில் மனோரமா அவங்க ஆச்சி கதை சொல்லுவாங்க. அந்த கதையில் வந்து இப்படி தான் போய் சோத்தில் ஆணி அடிச்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் சொல்கிறேன். நேர் வந்திருக்காங்க. நேரோட பேசிடுமா? யாரையும் காக்க வைக்க கூடாதுப்பா. ஹலோ, நீங்க யார் பேசுறீங்க? யார்ல இருக்கீங்க? வணக்கம் ஸ்ரீ, நல்லா பேசுறீங்க. பயமா இல்லையா? டில்லி எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. இதை இவருக்கெல்லாம் நாங்க தைரியமா ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமா சொல்லுங்க டெல்லி துரை அவர்களே. வணக்கம். நல்ல ஒலி குரல் எல்லாம் தூள் கிளப்புறீங்க ரெண்டு பேரும். பயத்துலதான் இல்ல அதுவா வருதுங்க. மரத்துல என்னென்ன மரத்துல ஒவ்வொரு மரத்துக்கு ஒரு பேய் அசோசியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. புளிய மரத்துக்கு ஒரு பேய், மாமரத்துக்கு ஒரு பேய், ஆலமரத்துக்கு மோகினி அட்டாச் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சரி. அப்புறம் புளிய மரத்துல பேய் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அசோக மரத்துலயா? அது என்ன பேய்ங்க அது? ஏங்க எங்க வீட்டு பக்கத்துல 4 மரம் உண்டுங்க. ஐயோ அதானா சத்தம் நைட்ல இங்க இல்ல. மரத்துக்கு பேய் ரேடியோல கூட வந்து பேசுங்க. ஐயோ யார சொல்றீங்க? ஏ அங்கிட்ட கடிச்சு இங்கிட்ட கடிச்சு நம்மளே கடிக்கிறீங்க. இது டில்லி துரை தான் பேசுறோம். அவர் வாய்ஸ் யாரா பேசுறாங்களா? அதான் ஆமாங்க உங்களை பேய் ஆட்கொண்டுட்டு இப்படி எல்லாம் பேச வைக்கிறதுன்னு நான் நினைக்கிறீங்க. எனக்கு ஒன்றும் தெரியல. பேய் பிடிச்சிருக்குங்க, என்ன பண்றது சொல்லுங்க. கண்டிப்பா. நன்றி ஐயா, நன்றி. சொல்லுங்க. அப்புறம் என்னமா புளிய மரத்து பேய் பேர் என்னங்க தெரியுமா? ஒரு மரத்துக்கு சரி அது டெல்லி நிறைய கதைங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு நாட்டுப்புறத்துல ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன். நகரத்துல மரம் அவ்வளவு இல்ல, அதனால கதையும் இல்ல. நல்ல அருமையான பாத்தீங்களா? எல்லார் வீட்லயுமே ஆவி பிடிச்சவங்க இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஆவி பிடிச்சவங்க ஏங்க நீங்க ஒரு செகண்ட் இருங்க. நீங்க நல்ல கருத்து ஒன்று சொல்லிட்டீங்க. நகரத்துல எல்லாம் மரங்களே கிடையாது, அதனால பேய்கள் கிடையாது. நீங்களே கோ கிரீன் என்வாயர்மெண்ட். ஸோ இப்போ நம்ம ஆவிகளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னா நிறைய மரம் வளர்க்கணும். கரெக்டுங்களா? அதெல்லாம் சிட்டில மரம் வளர்க்கலையா? ஐயோ என் பையன் இப்பதான் படிச்சிட்டு இருக்கான். வாட் இஸ் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபரன்ஸ் ஃப்ரம் சம்திங்னு. எனிவே சரி சொல்லுங்க. ஆவி பத்தி சொல்லுங்க. என்ன பிடிச்சிருக்கீங்க? நீங்க எத்தனை ஆவி பிடிச்சிருக்கீங்க? நான் பார்த்து நிறைய வீட்டுல, எங்க வீட்டுல பிடிச்சிருப்பாங்க, உங்க வீட்லயும் ஆவி பிடிச்சவங்க இருப்பாங்க. இந்த சளி ஜுரம் எல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பா ஒரு புகை போட்டு முகத்தை தலையெல்லாம் மூடி ஒரு போர்வையில மூடி ஆவி பிடிச்சிருப்பாங்க. நல்ல ஆச்சு. நீங்க ரொம்ப பயந்துட்டே சொல்றீங்க. ஆக்சுவலி நீங்க சொல்ல வந்தது வேற. நீங்க வந்து எல்லாரும் ஆவி பிடிச்சது இந்த கல்யாணம் பத்தி ஏதோ சொன்னீங்க நினைச்சேன் நானு. சரி ஓகே. வீட்டுல அப்புறம் வீட்டுல பூவாக்கே அடி விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டீங்க. சரி ஓகே, உங்களை ஆவிதான் ஆட்டி வைக்குதுங்க. பரவாயில்லைங்க. தேங்க்யூ. நன்றி டெல்லி. ஆமா அவரை சந்திச்சேன் இப்பதான் வீக்கெண்ட்ல. பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர்களது பாரதி தமிழ் சங்கம் வழங்கின ஒரு நிகழ்ச்சியில ரொம்ப நல்லா நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் டெல்லி துரை பார்த்து பேசினேன். அவரும் நிகழ்ச்சி பண்ண போறாரு. ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வர்றாரு. அவரு வரட்டும். அப்புறம் அடுத்த நேர சந்திச்சுவோம். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க? ஹலோ கேசிஎஸ்யூ ஸ்டான்ஃபோர்ட். ஹலோ என்ன ஆச்சுங்க? ஹலோ நீங்க ஏதாவது சொன்னா தான் தெரியல. டெக்ஸ்ட் பண்ணுங்க. இருக்கீங்களா இல்லையா? ஹலோ கேசிஎஸ்யூ ஸ்டான்ஃபோர்ட். ஹலோ வணக்கம்மா. நீங்க உங்க பேரு? வணக்கம், என் பேரு சுதா. சுதா சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? இந்த ஆவிகள் டாபிக் பேசிட்டு இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் ஹாலோவின் டைம்ல சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி நினைச்சேன். நம்ம எந்த கல்ச்சர் எந்த கண்ட்ரி எடுத்துட்டாலும் எல்லாருக்குமே
சுவாமி ஸ்பிரிட்னு இருக்கிற மாதிரி இந்த ஆவிகள், கோஸ்ட், வேற வேற பேர்ல ஏதோ ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி. அண்ட் நீங்க சொன்னதை வச்சு நினைச்சேன், இந்த குழந்தைங்களுக்கும் பாத்தீங்கன்னா பயமா இருந்தாலும் they very fascinated by these ghost stories. என் பையன் சொல்லுவான், ஃபன்னி கோஸ்ட் ஸ்டோரி சொல்றியா அப்படின்னு. கோஸ்டும் இருக்கணும், கொஞ்சம் பயமும் இருக்கணும், பட் ரொம்ப பயமுறுத்தக்கூடாது. ஸோ நாங்க இதெல்லாம் பேசும்போது பழைய ஞாபகம் வந்தது. சின்ன வயசுல நாங்க பார்த்த சினிமா 2 சினிமா, ஜெகன் மோகினின்னு ஒண்ணு வந்தது. அது தெலுங்கு ரீமேக் நினைக்கிறேன். தெலுங்கு ஒரிஜினல் அப்புறம் டப்பிங் பண்ணாங்க. ஆமா, மேபி அது அடல்ட் தீம் ஸ்டோரியோ என்னமோ, அதோட லாஜிக் எல்லாம் அப்ப புரியல. பட் அந்த குட்டி பிசாசு ஒண்ணு தலையை விரிச்சிட்டு வெள்ளை ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் இந்த காஸ்பர் மாதிரி தான் இருக்கும். அது டக் டக்குன்னு நடந்து போறது, வெரி ஃபன்னி லுக்கிங். சாப்பிடுறதுக்கெல்லாம் நாங்க காமெடி மூவி மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணோம். என் பொண்ணுக்கெல்லாம் அதாங்க போட்டு காமிச்சோம். ஆக்சுவலா காஸ்பர் நோனே நினைவுக்கு வருது, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது போர் அடிச்சதுன்னா அதுதான் பாப்பா. காமிக்ஸ் அப்ப வரும் காஸ்பர் தி ஃப்ரெண்ட்லி கோஸ்ட். ரைட், ஃப்ரெண்ட்லி கோஸ்ட் அது காஸ்பர். அதுக்கப்புறம் இன்னொரு தமிழ் மூவி அந்த மை டியர் குட்டி சாத்தான், அது மலையாளம் ரீமேக் நினைக்கிறேன். இல்ல, 2 பண்ண ஒரே டைம்ல. அது வந்து 3D ல பண்ண படம், 2 சேம் டைம்ல பண்ணாங்க. அது அந்த 3D கிளாसेस போட்டுட்டு பார்த்தோம். ஐ திங்க் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 3D மூவிஸ். எஸ், ஃபர்ஸ்ட் இந்த மூவியா. ஸ்டில் தட் இஸ் தி பெஸ்ட் னு சொல்லலாம். தமாஷா இருக்கும். ஏன்னா அந்த வில்லனை போட்டு அந்த இது பாடா படுத்தும் பாருங்க. ஐ மீன் as children we really enjoy that இல்லையா, பவர் இன் யுவர் ஹேண்ட்ஸ் மாதிரி ஒரு குட்டி கோஸ்ட். ஸோ இப்போ கூட நான் என் பையனுக்கு அதை தேடிட்டு இருந்தேன், நான் அந்த மூவி கிடைக்குமான்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி அது அந்த நீங்க 3D கிளாஸ் போட்டு பார்த்தாதான் அந்த மூவியை ரசிக்க முடியும்னு நினைக்கிறேன். ரைட், அது வந்து நிறைய டெக்னிக்கலா நல்லா இருக்கும், படமும் ஜாலியா இருக்கும் உண்மையிலேயே. அது ஆமா, ரொம்ப ஜாலியா இருக்கும். ரைட், நன்றி அம்மா. நீங்க இந்த மூவிஸ் ஞாபகம் வந்தது. இப்ப சொல்ற மாதிரி இப்பவும் எடுத்துட்டே தான் இருக்காங்க. சில்ட்ரன் ஸ்டில் seems to have that fascination. கண்டிப்பா. ஓகே, ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி குட்டி பிசாசுன்னு திட்டுறமா பசங்களை, அதனால அவங்களே வந்து குட்டி பிசாசை பத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நன்றிமா. ஆக்சுவலி என் தம்பிய போட்டு அம்மா சாப்பாடு கொடுக்கறதுக்கு 2 கண்ணன்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருந்தாங்க ரொம்ப நாளைக்கு. 2 கண்ணு பாவம் அந்த பையன் 2 கையன். ரொம்ப நாள் கழிச்சுதான் என் தம்பிக்கு ஒரு 5-6 வயசு ஆகும். 2 கண்ணனா நம்ம எல்லாரும் இடியாம சொல்லி பயமுறுத்தி இருக்க அப்படின்னு. ஒத்த கண்ணன்னு சொல்றீங்களா? சரி, நன்றிமா. நன்றிமா. ஓகே, இன்னொரு நேயர் இருக்கிறார், பேச விடுவோம். அது வந்து கோஸ்ட் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் படிக்கணும், இல்ல மித்து படிக்கணும். யாருங்க பேசுறீங்க? சொல்லுங்க. ஹலோ வணக்கம். யாருமே பேச மாட்டேங்கிறாங்க சார். நான் குரலே மாறி இருக்கு. ஸ்ரீனிவாசன், ரொம்ப பயந்து பேசுகிறீங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க சார். வணக்கம். சொல்லுங்க. நீங்க பேய் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பேய் எங்களை பேச வைக்குதுங்க. வேதாளம்னு ஒரு பேரு, வேதாளம்னு கூட உண்டு பேய. வேதாளம், வேதாள உலகம்னு ஒரு படமே வந்தது. சரி, அந்த காலத்துல கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பழைய படம், வேதாள உலகம். சரி, வெரி குட். ஆனா நீங்க வந்து ஏதாவது ஆவிகளோட எல்லாம் பேசி அனுபவம் ஏதா இருக்கா? அதெல்லாம் உண்டு. ஆனா இந்த கேரளால இந்த சோட்டா நிக்கிற போனா அங்க பார்க்கும்போது தான் பயமா இருக்கும். அவ அந்த கட்டி வச்சு அந்த அடிக்கிறது. நீங்கெல்லாம் போயிருக்கீங்களான்னு தெரியாது. நாங்க சபரிமலை போகும்போது அங்க போவோம். ரியலி பேய ஓட்டன்னு சொல்லிட்டு அவங்கள சங்கிலி எல்லாம் போட்டு இது பண்ணும்போது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப பாவங்க அது. அதெல்லாம் இந்த ஒரு லேட்டஸ்ட் இது என்ன சொல்றது, இவ்வளோ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்லாம் வந்திருக்கு. அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து அவங்கள மெடிசினல் என்ன சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள ட்ரீட் பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி பிசிக்கலா அபியூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டுங்க, அது வெரி பேட். அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கோ பாவம். படம் வேதாள உலகத்தை பத்தி சொல்லலான்ட்டு தான். சரி, நன்றி. தேங்க்யூ. நன்றி. அப்புறம் ஆர்னபோட ஃபாதர் சொல்லியிருக்காரு, உங்கள் பேரை சொல்லவே இல்லைங்க. அவர் வந்து யூஆர் டூயிங் அ கிரேட் ஜாப், வில் கால் யூ சம் டைம் when I am not driving அப்படின்னாரு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் டூயிங் தட். மக்களே அழைச்சி பேசுங்க. இன்றைய கோஸ்ட் ஸ்டோரிஸ், கோஸ்ட், ஆவி, பிசாஸ், பூதம், பேய் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் வந்து சொல்லுவாங்க, ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்கிறது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஸ்பிரிட்ஸ் ஆர் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் அண்ட் சர்வைவ் தட் சர்வைவ் ஃபிசிக்கல் டெத். ஸ்பிரிட்ஸ் வாண்ட்ஸ் அட்டென்ஷன் ஃப்ரம் லிவிங் பீப்புள். பார்த்தீங்களா, ஸ்பிரிட்ஸ்க்கெலாம் வந்து நம்மளது கேர். உயிரோடு இருக்கச்சே தான் நீ என்னை பார்த்துக்கல,
நான் இறந்த அப்புறமாவது நீ என்னை பார்க்கக்கூடாதா, என்னை பற்றி நினைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து அதுங்க வந்து பார்த்துட்டு போவோமா, இந்த வந்த மனுஷங்க நம்மளை பற்றி நினைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் மக்களுக்கு என்னோட இதுங்களுக்கு சொல்ல என்னென்னா, தாத்தா பாட்டிகள் அவங்கெல்லாம் பற்றி நினைக்கிறோம்னா என்னென்னா, அவங்க இருந்தபோது காலத்தில் எவ்வளவோ நமக்கு செஞ்சு அவங்க உழைத்த உழைப்புகளால் தான் நாம் இன்றைக்கி ஒரு நிலையில் இருக்கோம். அதனால் அவங்கள கண்டிப்பாக நாம் நினைக்க வேண்டும்ன்ற ஒரு காரணத்தை முன்னிட்டு தான் நமக்கு வந்து இந்த தர்ப்பணம் பண்ணுறது அமாவாசையில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லை இப்போ நல்ல நாட்கள் பார்த்திங்கன்னா மாத பிறப்புக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணுவாங்க சில வழிமுறைகளில். நீங்கள் சொன்ன மாலைய தர்ப்பணம் பற்றி சொன்னீங்க, அது ஒன்று. அது தவிர நல்ல அவி கெட்ட அவின்னு சொல்கிறாங்களே, அந்த ஈவில் கோஸ்ட் அதெல்லாம் சொல்லுவாங்களே, அதில் வந்து ஈவில் ஸ்பிரிட்ஸ் வந்து தே ஆர் மெயின்லி புலிஸாம். அவங்க தே ஃபியர் ஃப்ரம் பீப்புள் ஹூ ஸ்டாண்ட் ஃபார் தெம் செல்ஸ். அவங்களுக்கு எப்போவுமே யாராவது ஒருத்தர் டிபெண்ட்டாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு அதுங்க இது பண்ணுமா. அப்புறம் the sound of footsteps, the smell, especially rose, sandalwood, pungent, rotten eggs, இதெல்லாம். அப்புறம் knocks at the door are the most common symptoms of a haunted place. அந்த haunted place சொல்கிறோம்ல, a place can be haunted by spirits for 100 years without anyone getting even a hint about it. ஒரு இதில் வந்து 100 ஆண்டுகள் கூட இருக்கும் அப்படின்னு. ஒரு பேரானார்மல் ஆக்டிவிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைம், இந்த நேரத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அதாவது ஜென்ரலி தே நெசசரிலி டு நாட் வாண்ட் டு ஹார்ம் பீப்புள், பட் தே வாண்டட் டு கெட் க்ளோஸ் டு பீப்புள் அண்ட் லிவ் வித் தெம், நாட் ரியலைசிங் ஆர் நாட் திங்கிங் தட் தே ஆர் ஸ்டில் அலைவ். அதுதான் அதுங்களுடைய ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ கதவு இந்த மழை காற்றடிச்சா தடத்தான சத்தம் வருமே, அப்பெல்லாம் தட்டுன்னு நினைக்க சொல்கிறீங்க? எனக்கு தெரியாதுப்பா. இல்லை அப்படி தான் சொல்கிறீங்க நீங்கள். கதவு தட்டுறது, கதவு இதெல்லாம் படக்குன்னு அடிக்கிருச்சு, நெஞ்சு திறந்து பார்க்கணுமா, படக்குன்னு அடிச்சுக்கிறது. இல்லை அப்போ போய் திறந்து பார்த்து அலோ வாங்க அப்படின்னு கூப்பிடணுமா, இல்லை என்ன பண்ணணுமா சொல்லுங்க. என்ன பண்ண சொல்லுங்க. போத்தின்னு படுத்தா போர்வைக்குள்ள அதுவும் இருக்குப்பா. ஓகே, நேயர்களே அழைச்சு பேசுங்க. 6507239010. ஆவி பிசாசு பூதம் பேய் பத்தி நிகழ்ச்சி பேசிட்டு இருக்கோம். அசோக் மற்றும் ஸ்ரீ. கோஸ்டட் பை ரத்த காட்டேரி எல்லாமே சொல்ல, வேதாளம் எல்லாமே சொல்லிக்கலாம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பேர்லாம் நீங்களும் அழைச்சு சொல்லுங்க. மோகினி பேய் அந்த பேர் சொல்லுங்க. பேயா எங்க முன்னாடி வர சொல்லு. செவில 2 அப்பா அப்புறம் எனக்கு ரொம்ப நாளா பேய பார்க்கணும் ஆசைதான். பயப்புல பயந்துட்டு நம்ம முன்னாடி வரதே இல்லை. நான்லாம் ஆவியே மூவி கூட்டு போற ஆளு. என்கிட்ட போய் நீங்க வாங்க வாங்க வாங்க. இவ்வளவு தைரியசாலியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏங்க சின்ன வயசுல நான்லாம் சுடுகாட்டுல இருக்க சாம்பலத்துக்கு தாங்க பல்லே வளர்க்குவேன். நெஞ்செலும்பு வச்சுதான் நாக்கே வலிப்பேன். பயந்தவனுக்கு தான் அது எலும்பு கூடு, பயங்காற்ற எனக்கெல்லாம் வெறும் குருவி கூடு. எனக்கு பேய்னா ரொம்ப பயம்பா. மனசுல இருக்க லவ் சொல்ல முடியாம அல்பாயுஸ்ல செத்து போற பயந்தாங்கோலி பசங்க தாங்க பேயா வருது. மனசுல இருக்கிறதெல்லாம் சும்மா பட்டு பட்டுன்னு சொல்ற நம்மள மாதிரி தைரியசாலிங்களா அதுங்களை பார்த்து பயப்படலாமா? அப்ப உங்க லவ் சொல்லிட்டீங்களா? சொல்லத்தானே போறேன், நீங்களும் பார்க்கத்தானே போறீங்க. அதுக்கு உண்டான நேரமும் வந்துருச்சு. பால்சாமி, ஆல்பம் கிடைச்சிருச்சு, நீங்க போட்டுட்டு வந்துருங்க. அப்ப இது செவில்ல அடிப்பியா? ஐயோ, நான் பந்த கூட செவுத்துல அடிச்சது இல்லைங்க. நான் எங்கிருந்து பேய் செவுல நெஞ்செலும்புல நாக்கு வழிப்பேன்னு சொன்னேன். தெரியாம ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு மன்னிச்சிருக்கேன். பேய பார்க்கணும்னு ஆசைப்பட்டல. இல்ல 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 நேர கூப்பிடணும், பேசணும் ஆசைப்பட்டோம். நேரே வருங்க. பிரியா வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம் பிரியா, எப்படி இருக்கீங்க? நான் சௌக்கியமா இருக்கேன், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சௌக்கியமா இருக்கிறோம். உங்களுக்கு பயம் இல்லையா? பயமா இருக்கு, உங்களோட ப்ரோக்ராம் கேட்கறது ரொம்பவே பயமா இருக்கு. இந்த ப்ரோக்ராம் இப்ப கேட்கறத விட இந்த ப்ரோக்ராம் ஆர்கைவ் ரெக்கார்டிங் வந்த உடனே ராத்திரி கேட்டு பாருங்க, வித்தியாசமா இருக்கும். இருட்டுல கேட்டு பாருங்க, சிரிக்கிறச்சே எனக்கு பயமா இருக்கு. நானே அதனால சிரிச்சுக்கிறேன். பயத்தை போகிறீங்க, நாங்க சிரிச்சுக்கிறோம்.
இன்னொரு தடவை சரிங்க. இந்த விட்டாச்சாரியாரோட படம் எல்லாம் வந்துட்டு இருந்தது சின்ன வயசுல. ஜெகன் மோகினி அண்ட் சம் கைண்ட் ஆஃப் மோகினிஸ் எல்லாம் வரும். அதுல எப்ப பாரு போஸ்டரை பார்த்தா ஒரு வெள்ளை கலர்ல ஒரு உருவம் அடுப்புக்குள்ள காலை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கும். கரெக்ட், அடுப்புக்குள்ள வச்சு. ஆமா, அதான் சொல்றேன். கதகதப்பா இருக்கணும்னு இருக்கிறதுனால இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல எல்லாம் அதை பார்த்துட்டு ஐ நோ லைக் மை கசின்ஸ் டூயிங் பெட் வெட்டிங் அண்ட் ஆல், பட் இப்பெல்லாம் அதை நினைச்சேன்னா ரொம்பவே சிரிப்பா இருக்கு. ரைட் ரைட். சொல்லுங்க, அப்புறம் வேற ஏதாவது ஆவிகளை பத்தி உங்களுடைய அனுபவங்கள் அல்லது கதைகள் சொல்லுங்க. கதைகள்னு இல்ல, இப்ப என் பக்கத்துல என் வீட்டுக்காரர் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சொல்றாரு உங்க ப்ரோக்ராம கேட்டு நான் டெய்லியே வீட்டுல ஒருத்தரையோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. வருத்தப்படுறாரு. ஐயா தைரியமா கூட்டு பேசுறாங்க. நீங்க மட்டும் தானா? எனிவே வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருந்தது. ஹாப்பி ஹாலோவீன் எல்லாருக்கும். சரி, எல்லாம் அடி வீட்டுல போனா சொல்லுவாங்களே சோத்துக்கு வந்து அவ்வளவுதான் அடி கட்டுதான். போ அவனை சொல்லிட்டல்ல வீட்டுக்கு வா, அவனை ஆவிதான் உனக்கு சோறு போட போறது அப்படின்னு. அப்போ வந்து சரி, ஏன்னா அதுக்கு நாங்க வந்து பரிகாரம் தேடிக்கிறோம். இந்த மாதிரி ஆவிகள்லாம் அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆவிகளுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் பரிகாரம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யணும். நன்றிம்மா பிரியா, தேங்க்யூ. ரைட், ஓகே ஓகே, குட். ஆமா, அது வந்து இருக்குது அனாவசியமா பகையை சம்பாதிச்சுக்கிறோம் நம்ம. நல்ல ஆவிகள் நல்ல மனிதர்களுடைய பகையை நம்ம சம்பாதிச்சு கூடாது. சரி, இப்போ ஒரு கேள்வி. இப்போ கேட்ட அந்த கிளிப் இருக்கு இல்லையா, அது எந்த படம்? பாஸ், என்ன இப்படி அலங்கோலமா உட்கார்ந்துருக்கீங்க? பாஸ், இதை கேட்டுட்டு மக்கள் சொல்லுவாங்க பாஸ், தனியா ரூம்குள்ள ஒதுக்குறப்பவே பயந்தேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. என்ன நடக்கும்னு? பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்? பத்துக்குச்சு. எதிர்ப்பு ரொம்ப பலமோ? இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு வேகம் கூடாது. இப்படி வெறித்தனமா சூறையாடி இருக்கீங்க. யாரு? நானு? நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசிட்டு. நான் போய் அண்ணியை சமாதானப்படுத்துறேன். ஒரு அழகான பொண்ணை பார்த்தா எந்த ஆம்பளைக்கு தப்பு பண்ணதான் தோணும். இப்படி வீணா ஃபீல் பண்றதை விட்டுட்டு பேசாம அவர் கழுத்து நீட்டுங்க. வேற வழியே இல்ல. உங்க மேல விழுந்த கரையை அவர் தான் துடைக்கணும். அடி செம பேய் அடி சொல்றாங்களே, அடி. அஸ்வின் வந்திருக்காருப்பா, பாத்துட்டு வரேன் நான். அஸ்வின் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன முதல் தடவை கூப்பிடுறீங்களா அஸ்வின்? ஆமா. சொல்லுங்க, என்ன இப்ப உங்களுக்கு ஆவி உலகத்தை பத்தி தைரியமா கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. பேசுங்க, சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஆஃப் த லிசனர் பேசினாரு, ஒரு அவேர்னஸ் பத்தி எடுத்து வரணும் அப்படின்னு. நான் ஒரு வாட்டி Facebookல ஒரு வீடியோ பார்த்தேன். BBC India, they have started a awareness program in small villages. Okay. Where the Swamiyar avangala, how they do some false magic and try to show the illiterate people that there is some spiritual things going on. And the Mari concept, they were trying to show that these are all false and trying to educate people. In the Mari, I was thinking if BBC India could do it. I mean, BBC is very, very reputed TV channel that does decent stuff, right? So other channels should also participate in this a similar approach and spread wide awareness to all the villages in India and eradicate such nonsense stuff. But it's okay to have some amount of spiritual belief, but torture பண்ணிட்டு people வந்து if they go through very, very torturous moments is very, very bad. Yes, so I was thinking if it happens, it's better for everybody. Right. சரி, தேங்க்யூ. சஜஷன் இஸ் குட். ஆக்சுவலி தட் ஷுட் பி அவேர்னஸ் ஷுட் பி தேர். அதாவது ஓவரா வந்து அதை வச்சு நம்ம ஏமாத்துறாங்க நிறைய பேர் அப்படின்றத சொல்ல வர்றீங்க. தட்ஸ் ரியலி ரைட். பீப்புள் ஆர் சீட்டிங்ஸ் அதர், ஐ மீன் illiterate people சொல்லலாம், அல்லது ரொம்ப இந்த மாதிரிங்களா. தட் ஷுட் பி மேக் மோர் அவேர். அவ்வளோதான். தேங்க்யூங்க, நன்றி. அப்புறம் நேர்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜில் ITSDIFF ஃபேஸ்புக் பேஜில் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எங்களோட சேர்ந்து கோஹோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா itstiff@gmail.com இமெயில் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நம்ம வெப்சைட் வந்து itstiff.com ITSDIFF. அதே மாதிரி தமிழ் ரேடியோ TAMIZHRADIO தமிழ் ரேடியோ. இது எல்லோரும் சேர்ந்து ஒரு சப்போர்ட் பண்ணோம் நிகழ்ச்சியை. அப்போ தான் வந்து நிகழ்ச்சியோட அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, இன்றைக்கு ஆவி பிசாசு பூதம் பற்றி பேசியிருக்கோம். யாரையாது
அது சரி, கால் பண்ணால் பயமாக இருக்கு, ப்ரோக்ராம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது அப்படின்றாங்க. கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான், வாசுகி சொல்லியிருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து தான் தைரியமாக இருக்கணும். நாங்களே ப்ரோக்ராம் தைரியமாக எல்லாரும் ஒருத்தர தைரியம் சொல்லிக்கணும், பயப்படக்கூடாது. நான் இங்கே பயப்படுறேனா பார்த்தீங்களா? இல்லை, நாகேஷ் கதை சொல்கிறச்சேவே நான் பயப்படலை. இல்லை, நீங்கள் எப்படி உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க எனக்கு தெரியுது. நீங்கள் பயப்படலன்னு சொல்கிறது யாருக்கும் பார்க்க முடியாதுன்னு ஒரு நம்பிக்கையில் சொல்கிறீங்க. நம்பிக்கையில் சொல்கிறலாமோ என்னவோ தெரியாது. ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, ஹரிகரன் பேசுறேங்க. வணக்கம் ஐயா, வருக வருக. வணக்கம் வணக்கம். ஒரே ஒரு சின்ன கமெண்ட்டுங்க. ஸ்ரீயோட குரல் வந்து அப்படியே ஒரிஜினலா இருக்குங்க. அசோக்கோட குரல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதல் சொல்ற மாதிரி, இந்த சாமியார்லாம் சாமி போக்குறதுக்குலாம் ஒருத்தர் இருந்து இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. இப்படி சொல்லிட்டீங்களே, வேப்பம் தலையோட தானே வரணும் இனிமேல் கூட. ஏது கெட்ட பேய் ஏது நல்ல பேயின்னு பார்த்தா தான் தெரியும், குரலை வச்சு சொல்ல முடியாதுப்பா. சொல்லுங்கப்பா, அப்புறம் என்ன சொல்லுங்க. என்ன உங்களுக்கு ஆவி ப்ரோக்ராம் டிஃபரெண்டா இருக்கு உங்க ப்ரோக்ராம் பேர் பிரகாரம். நைஸ் ட்ரை, என்ன யூனிக்கா ஏதோ ட்ரை பண்றீங்க. சொல்லுங்க. இன்னொரு கேள்வி உங்களுக்கு இருக்கு கண்டிப்பா. நீங்க வந்து படிச்ச பேய் கதை, நாவல் அந்த மாதிரி பத்தி ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பார்த்து நீங்க படிச்ச பேயா படிக்காத பேயா? படிச்ச பேய் கதையா? நிறைய படிச்சிருப்பீங்க ஐயா. நிறைய இருக்குங்க, நான் ஞாபகத்து வரமான தங்கதுரை பேய் இதுவா இல்ல துப்பறியுமா? சயின்டிபிக் ஃபிக்ஷன் நிறைய எழுதுவாரு. அவரோட சயின்ஸ் ஃபிக்ஷன், சயின்ஸோட பேஸ்ல நிறைய புத்தகங்கள் எழுதுவாரு. சில கதைகள் எழுதியிருக்காரு அவரும். பட் பேயின்றதை வச்சு எழுத மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. பட் நிறைய இருக்கு, நீங்க யோசிச்சு சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க. நன்றி. வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது? சரி, நன்றி. தேங்க்யூ. ஓகே, நேயர்களே அழைச்சு பேசுங்க. 6507239010. ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கல்ல, இப்போ போட்ட கிளிப் எந்த படம்னு கேட்டிருந்தீங்க, மக்கள் அழைச்சு சொல்லட்டும். அடுத்தது நம்ம வந்து இன்னொரு கிளிப் போடுவோமா? கிளிப் போடலாம் கண்டிப்பா. சரி, சரி, அது போடலாமா? ஓகே, அடுத்த கிளிப் இது என்ன படம் அப்படின்னு சொல்லுங்க. இதுல நடிச்சிருக்கவங்க யாரும் சொன்னாலும் சந்தோஷம். 6507239010 அந்த இதுக்கு நீங்க கால் பண்ணி பேசுங்க. இது பேயல எப்படி சிரிச்சு பாத்துறீங்களா? அது எப்படி ஓ அப்படின்னு தான் வரும், கோஸ்ட் போறது அது மாதிரி. என்ன சிரிப்பு? கட்டபொம்மன் சிரிப்பு மாதிரி இருக்கு. ஒவ்வொரு வித்தியாசமான சிரிப்பு இல்ல. சரி நேயர்களே, அவர் சிரிப்பு பேய் என்ன சிரிக்கு? ஒரு காலையில் ஏதோ காஃபி வேணும் போல பேய்க்கு. ஓகே, இப்போ இந்த கிளிப்பை கேட்டு இது என்ன படம், இதில் நடித்த யார் அழைத்து சொல்லுங்கள் அல்லது டெக்ஸ்ட் பண்ணுங்கள் 6507239010. உயிர் இருக்காதுடா. நீ சொல்ற பேய்க்கு 2 கை 2 கால், நான் சொல்ற பேய்க்கு 10 கை 10 கால். 2 கை 2 கால் உச்சா போயிடுவேன். 10 கை 10 கால் வேணாண்டா. நிறுத்து, அவரை நான் பாத்துக்கிறேன். நீ சொல்றதாவது கதை, ஆனா இது நிஜம். நான் சொல்ற பேய் எரிஞ்ச பேயே பயங்கரமா இருக்கும். இதுல எரிஞ்ச பேய் வேறயா? ஆமா, அந்த பேய்க்கு முடியெல்லாம் விழுந்து கண்ணெல்லாம் வெளியில வந்து அம்மா என்னம்மா பெரிய நாக்கு அது வெளியில வந்து அது ஆரம்பிச்சுட்டாங்க. போடா தடியா. இப்ப வருவான் பாரு, இப்ப வருவான் பாரு. உனக்கே இது நியாயமா இருக்குதாடா? ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் இப்படி ஓடி வந்து என்ற இடுப்புல ஏறிக்கிறீங்க? நீ இடுப்புல உட்காந்து சேர் மாதிரி என்ற இடுப்பே வாஞ்சு போச்சு. ஏண்டா நான் என்ன கதையான சொல்லிட்டு இருக்கிறேன்? சோபால உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒய்யாரமா உட்காந்துட்டு இருக்கிறேன். இறங்கு சாமியா, இறங்கு கண்ணையா, இறங்குப்பா. அரைச்சி இறங்குற. ஐயா ஐயா, என்ற இடுப்பு போச்சுடா. காலையில பாத்துக்கிறேன்.
கிட்ட வரண்டே. பயமா இருக்கும், மேல உட்காந்துக்கிறேன். பாஸ்கர் நேர் வர்றாங்களோ இல்லையோ பின்னால நீங்க கூட வந்துடுறீங்களே. பாஸ்கர் சரிங்க, ப்ரோக்ராம் ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. நீங்க பேய் கதை கேட்ட உடனே ஒரு கதை வந்து ஞாபகம் வந்ததுங்க. இந்த சுடுகாடு பக்கத்துல ஒரே ஒரு வீடு, அங்க வந்து ஒரு அம்மா மட்டும் இருக்காங்க. நைட் ஒரு 11 மணிக்கு பக்கத்துல ஒரு கதவு தட்டுற சத்தம் கேட்டதாமா. அந்த கதவு தட்டு சத்தம் கேட்டோம்னா அந்த அம்மா வந்து பயந்துகிட்டு, சுடுகாடு பக்கத்துல வேற யாருமே இல்ல, சுடுகாடு பக்கம் இந்த ஒரு வீடு மட்டும்தான் இருக்கு. இந்த நேரத்துல யார் வர்றாங்க அப்படின்னு கொஞ்சம் லைட்டா அவங்க அந்த கதவை திறந்து பாத்துருக்காங்க. அங்க ஒரு வயசானவர் முக்காடு போட்டுக்கிட்டு அங்க நின்றுட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து சொன்னாராமா, ஏமா இந்த பக்கம் வந்து யாரோ ஓடி போன சத்தம் கேட்டதா அப்படின்ட்டு. இல்லையே, யாரும் போன மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு. இல்ல, இந்த பக்கம் பார்த்தேன், ஒருத்தர் வந்து ஓடி போற மாதிரி இருந்தது, ஆனா கால் எதுவுமே இருந்த மாதிரி தெரியல, உடம்பெல்லாம் அவர் வந்து போத்திக்கிட்டு இருந்தாரு, ஆனா கை மட்டும் தெரிஞ்சது அப்படின்னாரு. அப்படிங்களா, கை எப்படி இருந்தது அப்படின்னா, இல்ல பச்சை கலர்ல இருந்தது, ரொம்ப ஹேரி, அதாவது ரொம்ப முடியோட இருந்தது. அவர் வந்து அது கை இந்த நகமெல்லாம் கொஞ்சம் கோரமா இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னாங்க, கொஞ்சம் நீட்டிட்டு இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்ன உடனே, இல்லையே எப்படி இருந்தாலும் திருப்பி அவங்க கேட்டாங்க. பாருங்கம்மா, இந்த மாதிரி தான் இருந்தது, அவர் எடுத்து காட்டினாராமா, அது ஒரு பச்சை கலர்ல அதே மாதிரி இருந்ததாமா. பார்த்த உடனே அந்த அம்மா கீழே வந்து அப்படி செத்து போயிட்டாங்க அப்படின்னாங்க. ஆனா இந்த கதை கேட்ட உடனே எனக்கு என்ன அப்படின்னா, எல்லாம் கேட்டு முடிச்சு ஒரு நாளுக்கு அப்புறம் தான் யோசனை வந்தது. கேட்டேன் நானு, பார்த்தது அந்த ஒரு அம்மா தான் இருந்தாங்கன்னா அவங்க செத்து போயிட்டாங்கன்னா எப்படி இந்த கதை வெளியில வந்தது அப்படின்ட்டு. பேய் வந்து சொல்லிருக்கும்பா, பேய் வந்து பேய் கதைய சொல்லணும்ல, அவங்கள பத்தி தெரியணும்ல. உங்களுக்கு இந்த கதை எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்? மாட்டிட்டீங்க. சரி, நன்றி 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 நன்றி, தேங்க்யூ. ஃபேஸ்புக்ல லைக் போடுங்க, நேயர்கள் கூட்டிட்டு இருக்காங்க. நன்றி நன்றி நன்றி, ரைட், நன்றி. ஓகே ஓகே, மீண்டும் நேயர்கள் நிறைய அழைச்சிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் எடுத்துறோம், நம்ம பேசலாம். ஆனா ஒண்ணு, இந்த மக்கள் கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் ஃபேஸ்புக்ல லைக் போடுங்க. நீங்க யாரு, எங்க கேக்குறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரிய வரும். சரி, அடுத்து பார்க்கலாம். ஸ்ரீயோட முகத்தை நீங்க வந்து சந்தோஷம் பார்க்கலாம். யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, பேசுங்க, ஒருத்தர் பேசுங்க. எங்கேன்னு பேசுறீங்க? ஹலோ ஹலோ, சொல்லுங்க. சாக்ரமெண்டோ. சாக்ரமெண்டோல சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஆவி உலக அனுபவம் சொல்லுங்க. ஹாலோவின். ஹாப்பி ஹாலோவின். இப்ப என்ன படம் கிட்ட இருந்தீங்க சொல்றதுக்கு தான் போன் பண்ணேன். இப்ப காஞ்சனா படத்துல வர்றத அப்படி பேசுறாரு. ஓகே, அதுக்கு முன்னாடி அரண்மனை படம் எல்லாம் பாத்தீங்களா? சரி, நீங்க வந்து உங்க பள்ளிக்கூட கல்லூரி நாட்கள்ல பார்த்த படம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. கல்லூரி நாட்கள் பார்த்தது பேய் படம் நெஞ்ச பரப்பதில்லை. எது நெஞ்சம் மறப்பது இல்லையா? ஸ்கூல்ல பார்த்து, ஸ்கூல்ல படிக்கும் போது நெஞ்சம் பரப்பதில்லை. சொல்லுங்க, இந்த படம் எப்படி இருந்தது? அப்புறம் பார்த்து உத்தரவேண்டி உள்ளவா, பேய் படம், அது காமெடி படம். அதே பேய் படம். உத்தரவேண்டி உள்ளவா லேட்டஸ்டா வந்தது. அது லேட்டஸ்டா வந்தது. உத்தரவேண்டி உள்ளவா எல்லாரையும் சரி பாடின பாட்டெல்லாம் இருக்குல்ல. ஓ, அந்த பாடம். சரி சரி சரி, ஓகே. ஆமா, அதுக்கு வேற ஒண்ணு நெஞ்சம் பரப்பதில்லை இதுவா இருக்கும். சரி சரி, ஆமா. ஓகே, நன்றி நன்றி, நன்றிங்க நன்றி. ஆமா, மக்கள் அடிச்சிட்டு இருந்தாங்க. கூப்பிடுங்க. ஒரு நேரத்துல ஒரு நேரோட தான் பேச முடியும். இன்றைய திறப்பு நிகழ்ச்சியோட தலைப்பு வந்து ஆவி, பிசாசு, பூதம், பேய், காட்டேரி, மோகினி. அதையே மெயினா வந்து அட்ராக்ஷன் வந்து பெண் பேய் கிட்ட இருக்கு, ஒரு ஈர்ப்பு இருக்கா? பேண்ட் ஷர்ட் போட்டு தான் அந்த ஈர்ப்பு. அது வாட்டவர். ஆனா சொல்லுவாங்க, கோஸ்ட் ஃபேக்ட்ல பத்தி சொல்றச்சே, the ghost doesn't realize that it is dead. The ghost has unfinished business in this world. The ghost feels it needs to say goodbye. என்ன ஆன்லைன் பிசினஸ் பண்ணுது? The ghost wants to offer guidance to a loved one. Actually, when a ghost is present, there is usually a cold spot or a shift in the magnetic field. And they are, common sighting of a ghost is one that is generally captured on film. அது என்னன்னா, படத்துல எல்லாம் பார்க்க முடியுது, நேரா பார்க்க முடியல. என்னங்க கொஞ்சம் குடு அடிக்கிற மாதிரி இருக்குங்க. அதான் பேய் சொன்னீங்களே, நான் இருக்கேன்னு தெரியும், ஆனா பேய் இருக்கான்னு தெரியலையே. சரி, கூப்பிடுங்க. இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளார கூப்பிட்டு கொஞ்சம் தைரியம் பண்ணுங்க எங்களுக்கு. நாங்க வெளியே வரணும்ல, ஸ்டுடியோ பவர் உருவோம். ஏண்டா ஏதோ படம் எடுக்கிறேன்னு சொன்னியே, அந்த கதையை கொஞ்சம் சொல்லு பாப்போம்.
என்னப்பா கிண்டலா? இல்லடா என் பையனுக்கு புத்திசாலித்தனம் இருக்கான்னு பார்க்கணும்ல, அதுக்காக தான் கேட்குறேன். சொல்லு 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 அப்படின்னும். சொல்ல பாப்பா, சொல்ல பாப்பா. கருப்பா ஒரு உருவம். என்னது? டார்ச் லைட். அப்போ அந்த உருவம் 2 கண்ணுள்ள பொண்ணு. என்னது? 2 பொண்ணு 2 பொண்ணுள்ள கண்டா? ரொம்ப காதலிக்க நேரம் இல்ல, அருமையாக பண்ணியிருக்கோம் அந்த ஒரு காட்சி. இன்னைக்கும் பார்க்கலாம். அது வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு திகில் காட்சியில வந்தது. இது ஒரு பேய்க்கு இதுன்னு சொல்ல முடியாது, ஆனா பேய் கதை அப்படின்னு எடுப்பாருன்னு சொல்லுவாரு. ஓகே, 6507239010. அடுத்த டெக்ஸ்ட் இது வந்திருக்கு பாருங்க. நைஸ் ப்ரோக்ராம் ஸ்ரீ அண்ட் ஷோக். கிரிஜா மோகன் நீங்க டெக்ஸ்ட் அனுப்பியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஒரு நேர சந்திச்சு வருவோம். காஞ்சனா முனி பார்ட் 2. காஞ்சனா இல்லப்பா, நேர சந்திச்சுட்டு வருவோன்ற. காஞ்சனான்ற என்ன விஷயம்? ஹலோ வணக்கம். பேருங்க ஐயா. என்ன பேசுறத? யார? ஹலோ, நான் வள்ளி பேசுறேங்க, மவுண்டன் வியூல. வள்ளி வள்ளி வாங்க. தைரியப்படுத்துங்க வள்ளி. எல்லாம் யாம் இருக்க பயமே முருகன்ட்ட சொல்லுங்க கொஞ்சம். தனியா இவர் பயப்படுத்திட்டு இருக்காரு. ஸ்ரீ சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சொல்லுங்க. ஏர்ல இருக்கேனா? நீங்க ஏர்ல இருக்கீங்க, குரல்ல கொஞ்சம் பதற்றம் தெரியுது. என்ன விஷயம் ஒன்றும் தெரியல. இன்னைக்கு எல்லாருமே ஏர்ல தான் இருக்கிறோம். ஏன்னா ஆவிகள் ஏர்ல தான் இருக்கும். எல்லாருமே ஏர்ல தான் இருக்கும். ஐ லைக் தட், ஐ லைக் தட். கீப் இட் அப். சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, நான் நீங்க இந்த ஆவி பத்தி பேசும்போது, நாங்க கோயில் எங்களுக்கு கிராமத்துல வந்து சாமி கும்பிடுவாங்க. ஸோ ஆல் த பீப்புள் அந்த இதுல குரூப்ல சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடுவாங்க. அப்போ அந்த கோயிலோட சன்னதி இருக்கும். ஸோ ஒரு பூசாரி வந்து வாயெல்லாம் கட்டிட்டு எல்லாம் செஞ்சு சாமியெல்லாம் படையல் பண்ணுவாங்க. அப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எங்கள் மேரேஜ் ஆன புதுசாக எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ எல்லாரும் வரிசையாக நின்றுட்டு இருப்பாங்க, 2 டபுள் சைடில் நின்றுட்டு இருந்தாங்க, நடுவில் வழி இருந்துச்சு. ஸோ ஐ கிராஸ் த லைன். எல்லாரும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சாங்க, போகாத போகாத போகாதன்னு. எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ வந்து சைடு அந்த பூசாரி வந்து திருப்பி நம்மளுடைய மூதாதையர்கள் பூரா வாசல்ல நிக்கிறாங்க. அவர் போய் அவங்கள கூட்டிட்டு வந்து அப்புறம் தான் சாமி கும்பிட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவர் வந்து வாயெல்லாம் கட்டிட்டு அப்புறம் அங்கிருந்து அப்படியே ரொம்ப எல்லாரும் பயங்கர சைலண்டா ஆயிட்டாங்க, அந்த குரூப்ல இருந்த அத்தனை பேரும். ஸோ அவர் அந்த வழியில நடந்து போய் வாசல்ல போய் நின்று அவங்கள வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அப்புறம் திருப்பி எல்லாம் ஆரம்பிச்சாங்க. ஸோ எனக்கு அது அந்த டைம் ரொம்ப பயமா இருந்துச்சு. இப்போ அப்புறம் அப்படிதான் சொல்றீங்க. நீங்க பேசுற பார்த்தா ஒரு மாதிரியா தான் இருக்கு. தெரியுமா இருக்கு? ஓகே, தேங்க் யூ. ஆக்சுவலா வந்து நீங்க சொல்றது வந்து நம்ம காலகட்டத்தில் வந்து நம்ம ஆவிகள் இதுல பிசாசு பூதம் எவ்வளோ பயப்பட்டு இருந்தோமோ, இந்த பசங்க வந்து நிறைய மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு ரைட், இந்த ஹாலோவீன் செலிப்ரேஷன்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டுத்தனம் தான் ஜாஸ்தி இருக்குது பார்த்தீங்களா? பட் வந்து நவ் ஐ ட்ரஸ்ட் மேபி, ஏன்னா அவங்க வந்து நம்புறாங்க, எல்லாரும் வரதா நம்புறாங்க. பட் இட் குட் பி அப்படின்னு சொல்லி இப்போ நம்புறேன் நான். இப்போ இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். நினைக்கிறீங்களா? நம்பிக்கையில் வாழ்கிறோம், இருக்க வேண்டியதுதான் கண்டிப்பாக. நம்பிக்கையில் நம்மளுக்கு வாழ்க்கை சப்போர்ட்டா இருக்கும். தேங்க் யூ. ஹேப்பி ஹாலோவீன். தேங்க் யூ. ஓகே, நேர்களை அழைச்சு பேசுங்க. அப்புறம் 6507239010 6507239010. உங்களுக்கு பிடிச்ச பேய் கதை நீங்க படிச்சிருப்பீங்க. ஒருத்தர் வந்து பேய் கதை மன்னன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் யாராவது தெரிஞ்சா அழைச்சு சொல்லுங்க. அப்புறம் ஒரு சொல்ல முடியாதுப்பா, இன்னும் நிறைய கிளிப்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க. பாவம், நீங்க எல்லாத்தையும் போடணும்னா ஒரு பார்ட் 2 போட்டுடுவோம். முனி 1 முனி 2 நம்ம அடிச்சிடுவோம். அடிச்சிடுவோம். பேசிடுவோமா? நேரா காத்துட்டு காத்த வேண்டாம் யாரும். அது யாரா இருக்கலாம், நேராவும் இருக்கலாம், வேற ஆளா இருக்கலாம். ஹலோ, யாருங்க உங்க பேரு? நான் சன்யா சிமான்ல இருந்து பேசுறேன். ப்ரோகிராம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. பயமா இருக்கா? டிஸ்க்ளைமர் எல்லாம் கொடுத்தோம். இருந்தாலும் சொல்லுங்க. பயமா தான் இருக்கு. சொல்லுங்க. இப்ப வந்து ரீசன்ட் மூவிஸ் பாத்தீங்கன்னா பேய வந்து ரொம்ப காமெடியா எடுத்திருக்காங்க. ரொம்ப ஸ்கேரி மூவிஸை விட இப்ப வந்து காமெடி பேய் தான் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் நானு. இப்ப ரீசெண்டா அந்த பீஸா மூவி அண்ட் ஒன் மோர் மூவி வந்தது, அரண்மனை. இப்ப பாத்திருப்பீங்க. எனக்கு வந்து பேர் ஞாபகம் இல்ல. ஹீரோ வந்து ஒரு லாட்ஜ வாங்குவாரு, அதுல பேய் வந்துகிட்டே இருக்கும். யாம் இருக்க பயமே, அதேதான். யாம் இருக்க பயமே. இருக்கு உங்களுக்கு கிளிப் வச்சிருக்கேன். இப்ப வந்து வர பேய் கூட காமெடி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப நல்லா இருக்கு. அது ஜாலி பேய்ங்க, இதெல்லாம் நம்ம சந்தோஷப்படுத்துற பேய். அதாவது ஜாலி பேய் ரொம்ப நல்லா இருக்கு. முன்னாடி எல்லாம் பேய் ஒரு கைய வந்து கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த சீன் வரப்போ ரொம்ப கையெடுத்து மூடிக்கிறது அந்த மாதிரி இல்லாம இப்ப வந்து விழுந்து சிரிச்சிட்டு, இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த பேயெல்லாம். பேயெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்க. அது உங்களுக்கு எல்லாம் முதல்ல பிடிக்கணும்னா அப்படித்தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் தானே பண்ணணும் ஃபர்ஸ்ட்.
அப்புறமா தானே அதுக்கு நம்மளை பிடிச்சி அப்புறம் அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா, அதனால எதுக்கு உஷாராகவே இருங்க கொஞ்சம். இதெல்லாம் அட்ராக்டிவ். நீங்கள் பக்கத்தில் போய் ஜாலியான பேய் நம்ம ஃப்ரெண்டுன்னு போயிருவீங்க. அப்புறம் பார்ப்போம். ஓகே, என்ஜாய் பண்ணுறது ரொம்ப என்ஜாய் பண்ணோம். உங்களுடைய அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இது நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் லைக் போடுங்கம்மா, சரிங்களா? இட்ஸ் ஸ்டிஃப். சரி, ஓகே, நன்றிப்பா. ஓகே, இப்போ பிச்சு போடுறோமா? பீஸா போடுறோமா? பிட்ஸா போடலாமா? பிச்சு போட்டாமா? கொஞ்சம் பயந்துட்டேன்ப்பா, கொஞ்சம் பயந்துட்டேன். அந்த நாகேஷ் மனோரமா இதில் சொல்லுவாங்க, ஒத்த இருந்தானா நேராக போய் ஆணியில் பேர் என்ன மரத்தில் ஆணி அடிச்சுட்டு திரும்பி வரணும். இந்த ராத்திரி தனியாக 12 மணிக்குன்னு சொல்கிறச்சு இவங்க போயிட்டு அவன் திரும்பி வரச்சே அப்படியே ஏதோ ஒன்று பிடிச்சி ஆணி அடிச்சிட்டான் தைரியமா. அந்த அடிச்சுட்டு பின்னாடி அவன் திரும்பி ஓடுறச்சே ஏதோ ஒன்று பிடிச்சி இழுத்துதான். ஐயையோ மாட்டியண்டோண்டா சாமி அப்படின்னு அந்த திகிலியே மயக்கம் அடைஞ்சு வந்துட்டானா. என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, திரும்பரிச்சே அந்த ஆணியிலேயே அவன் சட்டை மாட்டிண்டு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்துதான். பேதறல் அவன் சட்டையும் சேர்த்து அடிச்சிட்டான்னு நான் நினைச்சேன். அதுவும் சொல்லலாம். சரி, நேர் கூப்பிட்டுருக்காங்க. ஆமா, வாங்க வாங்க, தைரியமா இருக்கீங்களா? ஹலோ, ரகு பேசுறேன். திரும்ப மீண்டும் ஆவியா? சொல்லுங்க, உங்களா ஆவி பாடா படுத்துதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. கதை யார் எழுதுவான்னு கேட்டீங்க. மன்னன் பிடி சாமி. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. கரெக்டா ஒரு பதில் சொன்னீங்க. இதுக்கு தான் எதிர்பார்த்தேன், முதல்ல கேட்கணும்னு நினைச்சேன். என்னென்ன கதை பிடிசாமி அவர் எழுதுவார்? ரத்த காட்டேரி அந்த மாதிரி படிச்சிருப்பீங்களே? ஆமா, ஞாபகம் இருக்கு. நான் நிறைய அந்த நாவலாம் படிச்சிருக்கேன் ஒரு காலத்துல. அதெல்லாம் இப்போ அந்த மாதிரிலாம் வருது இல்லை நினைக்கிறேன். ஜாலியான நாவல். அவர் எழுதுறதே ஒரு வித்தியாசமானது. பிடி சாமி, பேய்க்கதை மன்னன் அவருக்கு பட்டமே இருக்கு இல்லையா? பேய்க்கதை மன்னன் பிடி சாமி. குட், ரொம்ப நன்றி, கரெக்டாக சொன்னீங்க. வேற ஏதாவது ஆசிரியர்கள் ஞாபகம் இருக்கா? வேற ஒன்றும் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, ஓகே, நன்றி நன்றி, நன்றி ஐயா. ரைட், தேங்க்யூ. ஸோ இன்றைய நிகழ்ச்சிகள் முடியும் நேரம் வந்து விட்டது. மீண்டும் இதை வந்து இன்னும் ஒரு பார்ட்டா 2 பார்ட்டா 3 பார்ட்டா பண்ணிகிட்டே இருப்போம். அது எப்போன்னு விரைவில் முடிவு செஞ்சு சொல்கிறோம். அது வரைக்கும் ஆவிதான் டிசைட் பண்ணோம். அது வரைக்கும் காத்துட்டே இருங்க. நாங்கள் ஏரில் வருவோம், உங்களுக்கு தருவோம். ஓகே, இன்றைய நிகழ்ச்சிகளை நீங்களுடன் சேர்ந்து நீங்களும் ஆவிகளுடன் கலந்து கொண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு அருமையான நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது உங்கள் அசோக் மற்றும் ஸ்ரீ கோஸ்டட் திஸ் ப்ரோக்ராம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா, ஒரு பாட்டா இன்னொரு கிளிப் போடலாமா? சூப்பராக இன்னொரு கிளிப் இருக்கு. யாம் இருக்க பயமே கொடுத்துக்கிறோமா? கண்டிப்பாக ஒரு கிளிப்பு, ஒரு பாட்டு கூட கேட்கலாம். ஆக்சுவலாக நிகழ்ச்சி வரும், ஒரு நல்ல பாட்டு கேட்போம். அருமையான ஒரு பாட்டு, அந்த நானே வருவேன் பாட்டு போட்டு அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து இந்த பாட்டு அப்படியே முதல்ல போடுவோம். மீண்டும் நானே வருவேன், மீண்டும் பாட்டு. அந்த பாட்டில் அந்த பாட்டு எப்போ கேட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். யாரு டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்களா யாராவது? சரி, நைஸ் ப்ரோகிராம் ஸ்ரீ அசோக். நம்ம கிரிஜா அவர்களுக்கு நன்றி. நீங்க கால் பண்ணி ஓகே பேசுங்க, பண்ணுங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சியை கேட்போம். நாம் அதுக்கு முன் பார்ப்போம், நம்ம மேற்கொண்டு அடுத்த வாரம் அதை பற்றின தகவல்களை நம்ம பேசுவோம். இந்த பாடலை கேட்போம். திஸ் இஸ் ஸ்ரீ சைனிங் ஆஃப் ஃப்ரம் இட்ஸ் டிஃப்ரெண்ட் நியூஸ் வியூஸ் அண்ட் மியூசிக் ஷோ. அசோக்கரே, டாக்டர் அசோக், மிக்க நன்றி. மக்களே மிக்க நன்றி. உங்கள் ஃபீட்பேக் போடுங்க ஃபேஸ்புக்கில் ITSDIFF, வெப்சைட் itsdiff.com. மக்களுக்கும் அழைத்து சொல்லுங்கள். The views or opinions expressed by the host, DG, or their guest present on KZSU 90.1 FM Stanford do not necessarily reflect the views or opinions of the Leyland Stanford Junior University or its associates. We thank you for tuning into this KZSU 90.1 FM radio broadcast.